I hope you are all aware of the session. Yep. Stress management and the strategies of how to overcome stress. Before getting into the session, I would like to ask you the question. Hello, madam. Yes. Yes, madam. இது தமிழ் ப்ரோக்ராம். கொஞ்சம் தமிழ்ல சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். ஓகே ஓகே ஃபைன். சோ எல்லாருக்கும் தமிழ் தெரியும் இல்லையா? யாரும் இந்த பைலிங்குவல் இல்ல இங்கிலீஷ் அந்த மாதிரி இல்ல. ஓகே ஃபைன். சோ இப்போ நீங்க எல்லாருமே ஒரு சைக்காலஜி படிக்கணும், சைக்காலஜி பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு தர்ஸ்டோட நீங்க இந்த செஷன் ஜாயின் பண்ணிருக்கீங்க. ஃபர்ஸ்ட் ஐ அப்ரிஷியேட் தட். ஏன்னா இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல கரண்ட் சினாரியோல வந்து சைக்காலஜியோட இம்பார்ட்டன்ஸ் அதிகமா இருக்கு. நம்ம இந்தியாலயும் சரி அண்ட் தென் ஓவர்சீஸ்லயுமே சைக்காலஜி பத்தி தெரிஞ்சுக்கணும். பிகாஸ் எல்லாருமே ஸ்டார்டிங் ஃப்ரம் சைல்ட்ஹுட் டேஸ்ல இருந்து ஜெரியாட்ரிக் தட் மீன்ஸ் ஓல்ட் ஏஜ் வரைக்குமே காமனா யூஸ் பண்ற வேர்ட் என்ன அப்படின்னா ஸ்ட்ரெஸ். நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கேன், நான் ரொம்ப வந்து ஒரு டென்ஷனா இருக்கேன், டிப்ரெஷனா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே யூஸ் பண்ற ஒரு காமனான வேர்ட். பட் தெர் இஸ் அ லாட் ஆஃப் டிஃபரன்ஸ். ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் டென்ஷனுக்கும் அண்ட் டிப்ரெஷனுக்கும் வந்து நிறைய டிஃபரன்ஸ் இருக்குது. கேன் எனிவன் சே வாட் இஸ் ஸ்ட்ரெஸ் எக்ஸாக்ட்லி? ஸ்ட்ரெஸ்னா என்ன அப்படின்னு சொல்லி சொல்ல முடியுமா? Overthinking. Overthinking, okay, kind of. Then mental illness is affect your mental and daily your life. It's like burdening, something burdens, and then it affects your mental and also your lifestyle. Stress. Okay. மன அழுத்தம். மன அழுத்தம், ஓகே, தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்றீங்க, சூப்பர். சோ சில பேர் மெசேஜ் பண்றீங்க மைண்ட் பிளாக் அப்படின்னு சொல்லிருக்கீங்க. ஓகே ஃபைன். கிளப் டுகெதர். இப்போ ஒரு ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது வந்து எக்ஸ்டர்னல் காஸ், வெளியில இருந்து உங்களோட இன்டர்னல் பீஸ்ஃபுல்ல அதை அஃபெக்ட் பண்றதுதான் வந்து ஸ்ட்ரெஸ். சே ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நீங்க வந்து டே டு டே லைஃப்ல காலையில எந்திரிக்கிறீங்க, வேலைக்கு போறீங்க. சோ இப்ப நீங்க காலையில எந்திரிச்சு மோஸ்ட்லி விமனா இருக்காங்கன்னா குக் பண்ணணும். சோ குக் பண்ணும்போது டெய்லி காத்தால என்ன சமைக்கிறதுன்றதே ஒரு ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும். பிகாஸ் டெய்லியும் டிஃபன் இட்லி பண்றது, தோசை பண்றது, நைட் ஆனா இட்லி தோசை அப்படின்னு அந்த இட்லி தோசைனாலே அவ்வளவு ஒரு ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லிட்டு தே வில் பி அதாவது டே டு டே லைஃப்ல ஒரு சாப்பிடுற விஷயத்துக்கே நம்ம வந்து அவ்வளவு ஸ்ட்ரெஸ் ஆகுறோம். திஸ் இஸ் காஸ்ட் டியூ டு த எக்ஸ்டர்னல் ஃபேக்டர், வெளியில இருந்து வர்றது. அதே மாதிரி ஒரு ஒர்க் போறீங்க அப்படின்னா பொதுவா மென் வந்து என்ன அப்படின்னா வேலைக்கு போற அவசரத்துல டிராபிக்ல தான் போய் ஸ்டக்அப் ஆவாங்க. அதுவும் தட் 9 o'clock மீட்டிங் அப்படின்னு சொல்லும் போது 8:45க்கு வீட்டுல லேட் ஆயிரும், ரஷ் பண்ணி போவாங்க டிராபிக்ல. அப்ப பார்த்து ஹார்ன் அடிப்பான். சோ அந்த ஹார்ன் வந்து ரொம்ப இரிட்டேட்டிங்கா இருக்கும். பட் நீங்க நினைச்சு பாத்திருக்கீங்களா, இந்த டே டு டே ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது என்னது டே டு டே ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது டெம்பரரியா தான் இருக்கும். தட் மீன்ஸ் நீங்க வீட்ல இருந்து அவசரமா கிளம்புறீங்க, கிளம்பி அந்த டிராபிக்ல ஸ்டக்அப் ஆறீங்க, டிராபிக்ல பயங்கரமான ஒரு ஸ்ட்ரெஸ் வருது. அண்ட் ஒன்ஸ் யூ ரீச் த ஆஃபீஸ், நீங்க ஆஃபீஸ் போயிட்டு லாகின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட ஸ்ட்ரெஸ் அப்படியே குறைஞ்சிடும். ஒரு கேன்டீன் போயிட்டு இல்ல ஒரு 10-11 o'clock அந்த மாதிரி ஒரு பிரேக் டைம்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்க மீட் பண்றீங்களா, அப்படியே அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் மறைஞ்சிடும். திஸ் இஸ் ஸ்ட்ரெஸ். ஸ்ட்ரெஸ் சம்டைம்ஸ் இட் இஸ் அ பாசிட்டிவ் ஸ்ட்ரெஸ். அது ஒரு நல்ல விஷயம் தான். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்து நம்ம 2 கேட்டகரியா சைக்காலஜில நம்ம பிரிப்போம். தட் மீன்ஸ் யூஸ்ட்ரெஸ், டிஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ யூஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது வந்து என்னன்னா தட் இஸ் பாசிட்டிவ் ஸ்ட்ரெஸ். எல்லா ஸ்ட்ரெஸ்மே உங்களுக்கு வந்து ஒரு மென்டல் ஹெல்த்தை ஸ்பாயில் பண்ற மாதிரியோ இல்ல உங்களோட ஸ்ட்ரெஸ் லெவல்னால உங்களுக்கு உடல்நிலை சரியில்லாத, அதாவது திஸ் இஸ் மென்டல் ஹெல்த், உங்களோட பிசிக்கல் ஹெல்த் உடம்ப வந்து பாதிக்கிற மாதிரி, லைக் பிபி டென்ஷன் அதிகமாயிட்டு உங்களுக்கு ஒரு பல்பிட்டேஷன் அதிகமாகிறது, ஹார்ட் பீட் வர்றது, பேனிக் அட்டாக் ஆகுறது, இந்த மாதிரி எல்லாம் பண்ணாது. ஏன்னா சம் ஸ்ட்ரெஸ் ஆர் குட். அதுதான் வந்து யூ ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. EUSTRESS, யூ ஸ்ட்ரெஸ். அண்ட் இன்னொன்னு சொன்னேன்ல டிஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது நெகட்டிவ் ஸ்ட்ரெஸ். தட் மீன்ஸ் உங்களை ஒரு பாசிட்டிவா ப்ரோக்ரஸிவா கொண்டு போகாம சில ஸ்ட்ரெஸ் வந்து உங்களை அங்கேயே வந்து முட்டுக்கட்டையா நிக்க வைக்கும். தட் மீன்ஸ் அடுத்த லெவல் உங்களை போக விடாம அந்த ஸ்ட்ரெஸ் தான் டென்ஷனா கன்வெர்ட் ஆகும்.
ஸோ ஸ்ட்ரெஸ் இஸ் டெம்பரரி. அந்த ஸ்ட்ரெஸ் வந்து டே டு டே லைஃப்ல இருக்கும் தான். அந்த ஸ்ட்ரெஸ் அப்பப்பே முடிஞ்சிட்டா நல்லது. சம்டைம்ஸ் அது வந்து உங்களுக்கு நெகட்டிவ் அப்ரோச்ல வரும்போது டிஸ்ட்ரெஸ்ஸா மாறுறப்போ அது டென்ஷனா மாறும். டென்ஷன் வந்து ஒரு 1 வீக்கா ஒரு டென்ஷனா இருக்கேன், இல்ல 2 to 3 டேஸா இருக்கேன், கொஞ்சம் டைம் ப்ரொலாங்கா இருக்கிறது வந்து டென்ஷன். தென் கமிங் டு த டிப்ரெஷன் அப்படிங்கிறது chronic stress, chronic tension, அதுதான் it convert into depression. That means ஒரு கவலையா சேடா இருப்பாங்க, ரொம்ப worry பண்ணிட்டே இருப்பாங்க, எந்த ஒரு வேலையிலுமே அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாம, லேக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். அதிகமா இப்ப பாத்தீங்கன்னா கேட்ஜெட் அடிக்ஷன்ல மொபைல் பார்த்துட்டே இருக்கணும் அப்படிங்கிறது. அண்ட் யாரு கூடயுமே மிங்கிள் ஆக மாட்டாங்க. தட் மீன்ஸ் நீங்க முன்னாடி ஒரு வருஷம் 2 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த உங்க ஆக்டிவ்னஸ், அந்த சுறுசுறுப்பு, அது எல்லாமே வந்து இப்ப இல்ல. நான் முன்ன மாதிரி இல்ல. இந்த வேர்ட் வந்து நிறைய பேர் காமனா யூஸ் பண்றாங்க இல்லையா? நான் முன்ன இருந்த மாதிரி இப்ப இல்ல, நான் ரொம்ப மாறிட்டேன், எதுலயுமே இன்ட்ரெஸ்ட் இல்ல, எதுவுமே எனக்கு பிடிக்கல, வாழ்க்கையே பிடிக்கல. சோ திஸ் இஸ் டிப்ரெஷன். சோ ஃபர்ஸ்ட் நம்ம சொன்ன மாதிரி பாசிட்டிவ் ஸ்ட்ரெஸ். நீங்க எனக்கு கூட கொஞ்சம் இன்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். வியூவர்ஸ், நீங்க வந்து ஓகே வீடியோ நீங்க க்ளோஸ் பண்ணிருக்கீங்க, ஃபைன். ஆடியோவும் நீங்க வந்துட்டு மியூட் பண்ணிட்டீங்க, ஃபைன். பட் சம்டைம்ஸ் நீங்க இன்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். சோ வாட் இஸ் பாசிட்டிவ் ஸ்ட்ரெஸ் அக்கார்டிங் டு யூ? நான் சொன்னேன் ஸ்ட்ரெஸ் வந்துட்டு சில டைம் அது நல்லது. ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது நல்லது. எப்படி நல்லதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? கேன் எனிவன் ஆன்சர் ஃபார் திஸ்? அதாவது நம்மள வளர்ச்சி பாதையில கொண்டு வந்ததுன்னா அது சம்டைம்ஸ் நம்மளுக்கு பிடிக்காம இருக்கும், ஆனா அது நம்மளுக்கு நல்லதாவே இருக்கும். ஸோ நம்மளுக்கு பிடிக்காம இருந்தா தட் பிகம்ஸ் அ ஸ்ட்ரெஸ். ஆனா அதுவே லாங் டேர்ம்ல நம்மளுக்கு அந்த ரிசல்ட் காமிக்கும். ஐ திங்க் திஸ் இஸ் பாசிட்டிவ் ஸ்ட்ரெஸ். ஓகே, குட். வேற யாராவது உங்களோட ஐடியாலஜி நீங்க ஷேர் பண்ணலாம். ஏன்னா இப்ப நீங்க நியூவா இந்த கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணணும், சைக்காலஜி எடுத்து படிக்கணும் அப்படிங்கும் போது நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா போல்டா இருக்கணும், பேசுறதுக்கு, கம்யூனிகேஷனுக்கு நீங்க ரெடியா இருக்கணும். வெதர் இட் இஸ் ரைட் ஆர் ராங், உங்க ஐடியாவை நீங்க ஷேர் பண்ணீங்க அப்படின்னா தான் இது கொஞ்சம் தெளிவுபடுத்திக்க முடியும். தேங்க்யூ சோ மச் ஃபார் யுவர் ஒப்பீனியன். வேற யாராவது நீங்க பாசிட்டிவ் ஸ்ட்ரெஸ் அப்படின்னா என்ன? சோ நீங்க சில பேர் மெசேஜ் பண்றீங்க, கேன் ரீட் திஸ். யூ ஹாப்பியா ஃபீல் பண்றதெல்லாம் சொல்றீங்க. குட். எஸ், ஐ கேன் ஹியர் யூ. அதாவது நம்ம வந்து ஒருத்தவங்களுக்கு நல்லது பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம மேல ஒரு ஸ்ட்ரெஸ் போட்டுருக்கோம்ல, அது வந்து பாசிட்டிவ். கெட்டது பண்றவங்க அந்த நம்மளுடைய கெட்டது ஒருத்தவங்க நம்ம கெட்டதே பண்றோம்னு நினைச்சா அது பேட் ஸ்ட்ரெஸ். அந்த மாதிரி தான் இட் இஸ் ஸ்ட்ரெஸ்ன்றீங்க. வெரி குட், குட் ஐடியா. எனி அதர் பாயிண்ட்ஸ்? மேம், இப்போ ஏதாவது ஒரு ஒர்க் வந்து முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணாங்கன்னா அப்போ வந்து நமக்கு வந்து இந்த ஒர்க்கை முடிக்கணும் எப்படியாச்சும் சொல்லிட்டு அதில் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி அந்த ஸ்ட்ரெஸ் வரும். இப்போ வந்து அது வந்து அந்த ஸ்ட்ரெஸ்னால தான் அந்த ஒர்க்கை நம்மளால முடிக்க முடியுது. இப்போ இந்த ஸ்ட்ரெஸ் வந்து குட் ஸ்ட்ரெஸ்ன்னு நான் நினைக்கிறேன். சூப்பர், வெரி குட், எக்ஸாக்ட்லி. சோ நீங்க எல்லாம் சொன்னதெல்லாம் ஒவ்வொரு பெர்ஸ்பெக்டிவ்ல ஒரு கரெக்டான ஒரு பாயிண்ட் தான். வேற யாருக்காவது சொல்லணுமா? எஸ், ஹலோ யா, ஐ கேன் ஹியர். மேடம், நம்மளுக்கு ஒரு விஷயம் வந்து ப்ரிகாஷனா நமக்கு தெரியுது, இந்த விஷயத்துல நமக்கு ஆபத்து வரப்போகுது அப்படின்னு நம்மளுக்கு தெரியும் போது அந்த டைம்ல ஸ்ட்ரெஸ் வராது. அதுக்கு முன்னாடியே முன்கூட்டியே நம்ம வந்து அதுக்கு சேஃப்டி என்ன பண்ணுமோ அது பண்ணிக்கிறது, அது வந்து குட் ஸ்ட்ரெஸ் மேடம். ஏன்னா நம்மளுக்கு வரப்போகுதுன்னு தெரிஞ்சு நம்ம கொஞ்சம் நர்வஸ் ஆகும் இல்லையா, இது வரப்போகுது இப்பயே நம்ம ஆக்ஷன் எடுத்தாகணும், அதுக்கு முன்னாடியே நம்ம செஞ்சிருக்கோம் இல்லையா, ப்ரிகாஷனா நம்ம சேஃப்டி பண்ணிக்கிறோம் இல்லையா. வெரி குட். சோ அதுதான் இந்த பாசிட்டிவ் ஸ்ட்ரெஸ் வந்து நம்மளுக்கு பல நேரத்துல ஒரு நல்ல வழியில கொண்டு போறதுக்கும் உங்களோட கோல் செட்டிங்க பிக்ஸ் பண்றதுக்கும் அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு குட்டி கதை ஒண்ணு சொல்றேன். நம்ம சரௌண்டிங்ல என்விரான்மெண்ட்ல பாக்குற ஒரு காமனான ஒரு விஷயம் தான். ஒரு விதை பூமியில விழுகுது, ஒரு சீட் வந்துட்டு பூமியில விழுகுது அப்படிங்கும் போது அது அண்டர் த கிரவுண்ட் போகுது. சில ப்ராசஸ் நடந்து, ஜெர்மினேஷன் எல்லாம் நடந்து அந்த விதை என்ன பண்ணுதுன்னா துளிர் விட்டு பூமிக்கு மேல ஒரு செடியா வளரணும் அப்படின்னு சொன்னா பூமியோட அழுத்தத்தை, அந்த பிரஷரை, அந்த ஸ்ட்ரெஸ்ஸ அதை தாங்கி உடைச்சு அதுக்கப்புறம் தான் பூமிக்கு வெளியில வந்து ஒரு துளிர் விடுது. அதுக்கப்புறம் அந்த செடி, அந்த துளிர் என்ன பண்ணும் அப்படின்னா திருப்பியும் சில ஸ்ட்ரெஸ்ஸை தாங்கி, அந்த பூமியோட அழுத்தத்தை தாங்கி அதை பொழந்துட்டுதான் அது செடியா வளருது, மரமா வளருது, அதுக்கப்புறம் காய் கனி எல்லாம் தருது, எல்லாருக்கும் பயனுள்ளதா நிழல் தரக்கூடிய மரமா வளருது.
அப்ப பாருங்க, ஒரு சின்ன ஒரு விதை அந்த பிரஷரை தாங்க முடியல, அந்த ஸ்ட்ரெஸ்ஸ தாங்கி வெளியில வர முடியாத விதைகள் எல்லாம் மண்ணோட மண்ணா மக்கி போய் அப்படியே உரமாதான் மாறிடுறது இல்லையா? சோ அதே மாதிரிதான் நம்ம மனுஷங்கள்ல நீங்க வந்து ஸ்ட்ரெஸ், அந்த ஸ்ட்ரெஸ் நம்ம சொன்னல, குட் ஸ்ட்ரெஸ் வந்து கொஞ்சம் இருந்தாதான் உங்களுக்கு அந்த நீங்க வந்துட்டு ஒரு கம்யூனிகேஷன் இல்ல சாரி ஒரு கம்யூனிகேஷன் சோ உங்களோட விஷயங்கள்ல நீங்க ஃபோக்கஸ் பண்றது, அதே மாதிரி ஒரு செல்ஃப் எஸ்டீம் நீங்க டெவலப் பண்ணிக்கிறதும், செல்ஃப் கான்பிடென்ட் பர்சனா உருவாகுறதுக்கும் அந்த ஒரு சின்ன ஸ்ட்ரெஸ் தேவை. சோ அந்த ஸ்ட்ரெஸ் நம்ம வந்து ப்ரொலாங்டா பெர்மனண்டா நான் வந்து அந்த ஸ்ட்ரெஸ்க்குள்ளேயே தான் வாழ்வேன், எதுக்கு எடுத்தாலும் ஒரு பதட்டம், ஒரு ஆங்ஸைட்டி வேற, ஸ்ட்ரெஸ் வேற. இந்த ஆங்ஸைட்டி இதெல்லாம் எப்போ வரும் அப்படின்னா அந்த டிஸ்ட்ரெஸ் வரும்போது. டிஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது என்னன்னா டோட்டலி அது வந்து ஒரு நெகட்டிவ் விதமா நம்ம ப்ரொஜெக்ட் பண்றோம். தட் மீன்ஸ் ஸ்ட்ரெஸ்க்கு வந்துட்டு இப்போ நீங்க ஒரு கோல் செட்டிங் வச்சிடுறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 2026 நான் வந்து எனி டவுட்ஸ்? ஓகே, யாரோ பேசின மாதிரி இருந்தது. ஃபைன். சோ இந்த 2026ல வந்து நான் ஒரு பெரிய ஆண்டர்பிரனரா ஆக போறேன், இல்ல நீங்க வந்து இப்போ சைக்காலஜி கோர்ஸ் நீங்க எடுத்து அதை படிச்சுட்டு நீங்க ஒரு பெரிய சைக்காலஜிஸ்ட் ஆக போறீங்க, இல்ல ஸ்டூடெண்ட் கவுன்சிலரா ஆக போறீங்க. சோ இந்த மாதிரி ஒரு கோல் செட்டிங்க வச்சுட்டு அதுக்கான ஒரு ஓட்டத்துல நீங்க ஒரு லைட்டா சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ் நீங்க எடுத்துட்டு கரெக்டா நீங்க கொண்டு போயிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா 2026ல நீங்க என்ன கோல் பிக்ஸ் பண்ணீங்களோ அதை அச்சீவ் பண்ண முடியும். ஆனா இதே இது நீங்க வந்துட்டு டிஸ்ட்ரெஸ்க்கு வருவோம். சோ இந்த ஸ்ட்ரெஸ் அதிகமா, ஐயோ எனக்கு வந்து 2026ல நான் ஆண்டர்பிரனர் ஆகணும், நான் சைக்காலஜிஸ்ட் ஆகணும், நான் ஸ்டூடெண்ட் கவுன்சிலர் ஆகணும், 1 வருஷம் தான் இருக்கு, எனக்கு 12 மாசம் தான் இருக்கு, அதுக்குள்ள நான் எப்படி நான் ஆவேன் அப்படின்னு சொல்லி அதவே ஒரு அழுத்தமா நீங்க நினைக்கும் போது, டைம் பத்தல, எனக்கு நான் இன்னொரு வேலையில இருக்கேன், சோ அதையும் பாக்குறதா இதையும் பாக்குறதா, நான் என்ன பண்ணுவேன், எனக்கு வீட்டு வேலை இருக்கு, லேடிஸா இருந்தாங்கன்னா, சோ ஜென்ஸா இருக்காங்க அப்படின்னா எனக்கு இந்த இன்கம் பத்தல, இன்னொரு இன்கம் வேணும். சோ இந்த மாதிரி நிறைய இடத்துல ஒரு ஸ்டக்கப் ஆயிட்டு நம்ம வந்து ஸ்ட்ரெஸ்ஸ அதிகப்படுத்திக்கிட்டு தான் இருக்கும். பட் டைம் மேனேஜ்மெண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் யுவர் ஸ்ட்ரெஸ். சோ நீங்க உங்க கோல் செட்டிங்க பிக்ஸ் பண்ணிட்டு டைம் மேனேஜ்மெண்ட்டை கரெக்டா கொண்டு போயிட்டீங்கனாலே போதும், அழகா இந்த ஸ்ட்ரெஸ் ஃபேஸ்ல இருந்து உங்களோட கோல் செட்டிங்க நீங்க அச்சீவ் பண்ண முடியும். ஓகே, சோ இப்போ நீங்க இதுல ஜாயின் பண்ணிருக்கீங்க வியூவர்ஸ், நீங்க வந்துட்டு எத்தனை பேர் எனக்கு சைக்காலஜி படிக்கணும்ன்றது ஒரு பேஷனா இருக்கு, ஏன்னா இப்ப இருக்கிற லைஃப் ஸ்டைல்ல சைக்காலஜி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு எத்தனை பேர் நினைக்கிறீங்க? Yes, I would like to hear your answers. It's me. Yeah. It's me. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அது. அது ஏன் பிடிக்கும் எதுக்கு பிடிக்கும்னா தெரியாது, ஆனா பிடிக்கும், அவ்வளவுதான். ஓகே, சோ யாருக்காவது ஒரு பர்பஸா எனக்கு சைக்காலஜி நான் வந்து இதனால இந்த விஷயத்தினால நான் படிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஏதாவது பர்டிகுலர் ஸ்பெஷல் ரீசன் ஃபார் திஸ் யாருக்காவது? டாக்டர், ஸ்பெஷல் ரீசன்னா வந்துட்டு சைக்காலஜி இஸ் ஸ்பெஷல், ஒரு ஸ்பெஷலான வேல்யூ இருக்கு எல்லா லைஃப்லயும். சில பேர் வந்து படிச்சு கத்துக்குவாங்க, சில பேர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ்லேயே தெரிஞ்சுக்குவாங்க சைக்காலஜி. ஸோ சைக்காலஜி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இன் லைஃப். ஸோ மேனேஜ்மெண்ட் செஞ்சீங்கன்னா சரி, அது ஃபேமிலி மேனேஜ்மெண்ட்னாலும் சரி, அது எந்த ஒரு மேனேஜ்மெண்ட் செஞ்சாலும் சரி, சைக்காலஜி வேணும். மற்றவங்க எப்படி சிந்திக்க போறாங்க, நம்ம எப்படி சிந்திக்கலாம், ப்ரீ அண்ட் ஆல்சோ போஸ்ட். இது என்னோட ஒப்பீனியன். ஓகே, வெரி குட். ஆக்சுவலி சில பேர் டெக்ஸ்ட் கூட பண்றீங்க டு நோ அபவுட் மை செல்ஃப், ஸ்ட்ரெஸ் ஓவர் கம் பண்றதுக்கு, எல்லாத்தையும் பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு அப்படின்லாம் சில பேர் டெக்ஸ்ட் பண்றீங்க. வெரி குட். ஸோ அக்கார்டிங் டு மீ, நீங்க இப்ப வந்து ஒரு சைக்காலஜி நீங்க படிக்கிறீங்க அப்படின்னு சொல்லும் போது ஃபர்ஸ்ட் என்னன்னா செல்ஃப் அவேர்னஸ். முதல் நம்ம ஒரு நிலத்தை உழுகுறோம் அப்படிங்கும் போது, ஐ மீன் நீங்க வந்து ஒரு கல்டிவேஷன் அக்ரிகல்ச்சருக்கு ரெடி ஆகும் போது நிலத்தை உழுதுக்கு அப்புறமா அந்த லேண்ட் வந்துட்டு இந்த கல்டிவேஷனுக்கு அது கேப்பபிளா, எந்த அளவுக்கு என்ன பீரியட்ல நம்ம வந்து அதை கல்டிவேட் பண்ணணும் அப்படிங்கறது எல்லாத்தையுமே நம்ம டீப்பா ஸ்டடி பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த கிராப் கல்டிவேஷனுக்கு நம்ம ரெடி ஆகும், நிலத்தை உழுதுவோம், அதுக்கப்புறமா அந்த மேன்யூர் போடுறது, உரம் போடுறது, எல்லா ப்ராசஸ்க்கும் வருவோம் இல்லையா? சோ அதே மாதிரிதான் ஒரு சைக்காலஜிஸ்டா இருக்கு. ஃபர்ஸ்ட் லெட் மீ எக்ஸ்பிளைன் த ஸ்கோப் ஆஃப் திஸ் சைக்காலஜி. ஏன்னா சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு செல்ஃப் க்ரூமிங்காக நான் சைக்காலஜி பத்தி தெரிஞ்சுக்கணும். இன்னும் சில பேர் என்ன அப்படின்னா நீங்க ஆல்ரெடி ஒரு ஒர்க்கிங் பீப்புளா இருப்பீங்க. ஸோ என்னோட
ஒர்க் பாலிடிக்ஸ், இந்த கலீக் கிட்ட நான் எப்படி நடந்துக்கணும், எல்லாத்துக்குமே சைக்காலஜி இருக்குது. தெர் ஆர் லாட் ஆஃப் ஃபீல்ட் ஆஃப் சைக்காலஜி. சோ இப்போ காமனா சொன்னோம் அப்படின்னா சைக்காலஜின்றது மத்தவங்களோட மனசை படிக்கிறது அப்படின்லாம் நிறைய பேர் நிறைய டிஃப்ரெண்ட் கான்செப்ட்ஸ் எல்லாம் வச்சிருப்பீங்க. லெட் மீ சம்மரைஸ் திஸ். சைக்காலஜி அப்படிங்கிறது ஒரு பிஹேவியரை படிக்கிறது, ஹியூமன் பிஹேவியரை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறது. ஹியூமன் பிஹேவியர்னாலே எல்லாமே வந்துருச்சு. பிசினஸ் சைக்காலஜி இருக்கு, மாப் சைக்காலஜி இருக்கு, அத மக்களோட மனநிலை, பொலிட்டீஷியன்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்க கூடியது அது மாப் சைக்காலஜி. பிசினஸ் சைக்காலஜில வந்து என்ன கலர் சைக்காலஜின்னு இருக்கு. இப்போ நிறைய பாத்தீங்கன்னா ஃபுட் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே KFC-யா இருக்கட்டும், சோ இல்ல நீங்க வந்து பெரிய பெரிய ஃபுட் எல்லாம் பாத்தீங்கன்னா அது அந்த ரெட் கலர்ல தான் உங்களோட அந்த ஃபுட் நேமா இருக்கலாம், இல்ல போர்டா இருக்கலாம். அந்த ரெட் கலர்ல நல்லா விஷுவலைஸ் பண்ணிருப்பாங்க. தலப்பாக்கட்டி பிரியாணி, சோ இந்த மாதிரிலாம் நீங்களே ரீகால் பண்ணி பாருங்க. புகாரி, சோ இதெல்லாமே வந்து ரெட் கலர்ல இருக்கும். பிகாஸ் ரெட் கலர் டினோட்ஸ் தி ஃபுட் கிரேவிங்ஸ். நீங்க பார்க்கும் போதே அங்க கிராஸ் பண்ணி போவீங்க. பட் உங்களை அறியாமையே அந்த ஸ்மெல், பிளேவர் அதெல்லாம் செகண்ட், பிராண்ட் எல்லாம் செகண்ட். ஆனா ரோட்ல கிராஸ் பண்ணி போன உடனே அந்த ரெட் கலர் தான் உங்களை அட்ராக்ட் பண்ணும். நம்ம சாப்பிட்டு போகலாமா, KFC-ல போய் சிக்கன் சாப்பிட்டு போலாம். சோ இந்த மாதிரி உங்களோட கிரேவிங்ஸ், பிரியாணி அப்படின்னு வரும்போது உங்களுக்கு அந்த ரெட் கலர் வந்து உங்களை டெம்ப் பண்ற மாதிரி இருக்கும். திஸ் இஸ் ஒன் திங். அண்ட் ப்ளூ கலர் வந்து பாத்தீங்கன்னா உங்க கம்பெனியோட ட்ரஸ்ட் அண்ட் பேஷனை வந்து காட்டுற மாதிரி இருக்கும். சோ ட்ரஸ்ட் அப்படின்னும் போது இப்போ ஃபேஸ்புக்கா இருக்கட்டும், சோ நிறைய அந்த கம்பெனியோட கலர் வந்து ப்ளூ கலர்ல இருக்கும். தட் ஷோஸ் தட் அவங்களோட நேர்மையும் அண்ட் அவங்க கொடுத்த அந்த கமிட்மெண்ட்டை கீப் அப் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுக்கு தான் அந்த ப்ளூ கலர். சோ கிரீன் வந்து வெல்த் டினோட் பண்ணும். இப்படி ஒவ்வொரு கலரும் கலர் சைக்காலஜி வந்து பிசினஸ்ல யூஸ் பண்றதுனாலதான் அவங்க வந்து ஒரு பிசினஸ் சைக்காலஜி, ஒரு இம்ப்ரூவ்மெண்ட், அது இல்லாம கம்யூனிகேஷன் ஸ்டைல்ல, கம்யூனிகேஷன்ல வந்து வெர்பல் கம்யூனிகேஷன், நான் வெர்பல் கம்யூனிகேஷன், எப்படி நீங்க பர்சனாலிட்டியை டெவலப் பண்ணிக்கணும் ஒருத்தரோட பேசும்போது. ஈவன் சைக்காலஜி சேஸ் தட் உங்களோட ஹேண்ட் ஷேக் இருக்கு இல்லையா, உங்க ஹேண்ட் ஷேக்லயே ஒருத்தரோட மனநிலையை நீங்க புரிஞ்சுக்க முடியும். இப்போ ஒரு மீட்டிங்ல நீங்க ஹேண்ட் ஷேக் பண்றீங்க. சோ இது உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும்? Can anyone say what exactly the handshake means? எது ப்ராப்பரான ஹேண்ட்ஷேக்? It means how confident you are. Okay. Confident or nervous அந்த மாதிரி. Yes. நர்வஸா இல்ல அவங்க வந்து என்ன மாதிரியான மென்டாலிட்டில இருக்காங்க, ஃபைன். பட் என்ன மாதிரி ஹேண்ட்ஷேக், நீங்க ஹேண்ட்ஷேக் பிசிக்கலா இப்படி பண்றீங்கல்ல, அதுக்குன்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்கு. யாருக்காவது தெரியுமா? யாரா சொல்லுங்க. Like கம்மி நேரத்துக்கு ஹேண்ட் ஷேக் பண்ணா the person tends to be confident. Very good. how the person எப்படி எனக்கு இவ்வளவுதான் தெரியுது. ஹலோ மேடம். Yes. ஹலோ. இப்போ நம்ம பாஸ் ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்றோம், ஹெச்ஆர் மீட் பண்றோம்னா அவங்க கை கொடுக்கறது வந்து என்ன பார்த்து ஒன்றும் பேனிக் ஆக வேணாம், ஜஸ்ட் வந்து உங்க ஃப்ரெண்ட்லியா பேசுங்க அப்படின்றதுக்கு ஒரு கான்ஃபிடன்ட் தர மாதிரி கை கொடுப்பாங்க. அது கை கொடுக்கறது அந்த மாதிரி கான்ஃபிடன்ட் வரும். வெரி குட். ஓகே, நீங்க ஹேண்ட்ஷேக் பண்றது ஒரு கான்ஃபிடென்ட், ஒரு ஹெல்தி ரிலேஷன்ஷிப்பை மீன் பண்றது, இதெல்லாமே சொன்னீங்க. வெரி குட். சோ ஆக்சுவலி அந்த ஹேண்ட்ஷேக்குன்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்கு. என்னன்னா உங்களோட தம் இருக்கு இல்லையா, நான் காட்டுறது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். சோ இந்த ஏரியா, அந்த தம்புக்கும் 4 ஃபிங்கருக்கும் இடையில இருக்கிற இந்த ஏரியா, உங்களோட அந்த ஆப்போசிட் பர்சனோட அந்த ஹேண்ட் வந்து இன்டர்லாக் ஆகணும். திஸ் இஸ் த ஹேண்ட்ஷேக் பொசிஷன். இது வந்து என்ன அப்படின்னா, நீங்க பேச போற மீட்டிங், அது உங்க வந்து என்ன பர்பஸ்க்காக நீங்க 2 பேரும் உட்கார்ந்து பேச போறீங்களோ அதுல அவங்க ஃபுல் இன்ட்ரெஸ்டடா இருக்காங்க அப்படிங்கறது சைக்கலாஜிக்கலா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். மீட்டிங் ஸ்டார்ட் பண்ணும்போது ஹாய் ஹலோ அப்படின்னு சொல்லும் போது அவங்க இந்த அளவுக்கு வந்து இன்டர்லாக்டா, அந்த தம் டு தம் இன்டர்லாக்டா ஹேண்ட் ஷேக் பண்ணாங்க. அதே மாதிரி ஹேண்ட் ஷேக் வந்து 1 2 3 ஜென்டில் ஷேக், இதுதான். சோ இன்னும் ஒரு சில பேர் நீங்க ஸ்டார்ட் பண்ணும் போதே, பேசும் போதே வந்து அவங்க இப்படி ஒரு சூப்பர்ஃபிஷியலா வந்துட்டு ஹேண்ட் ஷேக் பண்ணுவாங்க. இப்படி தம் வந்து இன்டர்லாக் ஆகாம இப்படி வந்து சும்மா, அது என்ன தெரியுங்களா, நீங்க பேச போறதுல இன்ட்ரெஸ்ட் இல்ல, நீங்க கொண்டு வந்திருக்கிற டாபிக்ல வந்து அவ்வளவா நான் அதிக டைம் ஸ்பெண்ட் பண்ண போறது இல்ல, சும்மா நான் ஏதோ வந்துட்டு உங்களை பாத்துருக்கேன் அப்படிங்கறது அர்த்தம். அவங்க கிட்ட பேசி பிரயோஜனமே இல்ல, உங்க டைமை நீங்க கட் ஷார்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இன்னும் ஒரு சில பேர் அவங்க கையை தொட்டாலே வந்து அது ஒரு நர்வஸாவே இருப்பாங்க. அப்போ அவங்க ஆப்போசிட்ல இருக்கிற பர்சன் வந்து ரொம்ப பதட்டமா இருக்காங்க அப்படின்னு அர்த்தம்.
இன்னும் ஒரு சில பேர் வந்து உங்க கையை விடவே மாட்டாங்க, கை உடைஞ்சு போற அளவுக்கு இறுக்கமா டைட்டா புடிச்சுக்குவாங்க. அப்போ அவங்க வந்து ரொம்ப பயத்தோட இருக்காங்க, நீங்க தான் அவங்களுக்கு கான்பிடென்ட் கொடுக்க போறீங்க அப்படின்னு அர்த்தம். சோ இந்த ஹேண்ட் ஷேக்ல இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. அப்போ இந்த சைக்காலஜி அப்படிங்கிறது வந்து ஒரு பிஹேவியர் இல்ல. நீங்க ஆப்போசிட் பர்சன் உண்மையா பேசுறாங்களா, பொய் பேசுறாங்களா, அவங்களோட ஐ லாங்குவேஜ், அந்த கண்ணு என்ன மாதிரி பாக்குது, உங்க ஐ டு ஐ ரேப்போ பில்டப் பண்றாங்களா, அது இல்லாம அவங்க பேச ஸ்டார்ட் பண்ணும்போது அவங்க லிப் மொமெண்ட் என்ன மாதிரி இருக்கு, இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஹியூமன் சைக்காலஜி எல்லாம் இருக்கு. சோ இதை லேர்ன் பண்ணிக்கும் போது என்ன ஒரு விஷயம் தெரியுங்களா, இப்போ நம்ம கல்ச்சர்ல நிறைய நடந்துட்டு இருக்குது இல்லையா. சோ யார் ஏமாத்துறாங்கன்னு தெரியாது, அவங்க கரெக்டா உண்மையா பழகுறாங்களான்னு தெரியாது. அது இல்லாம நம்மள ஃபர்ஸ்ட் எடுத்துக்கும் போது ஒரு ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன் ஃபர்ஸ்ட் நம்மள இருந்து ஓவர் கம் பண்ணி வரணும், ஒரு பர்சனாலிட்டி டெவலப் பண்ணணும். அண்ட் நம்ம ஃபர்ஸ்ட் ஹாப்பியா இருந்தாதான் நம்மளோட சரௌண்டிங்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து ஹாப்பியாவும் வச்சுக்க முடியும். சோ அடுத்தவங்களை நம்ம பாத்துக்கிறது இட்ஸ் நாட் அவர் அல்டிமேட் கோல். ஆனா நம்மளோட மனநிலை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதுக்கு என்ன தெரியுங்களா, நம்மளை சுத்தி இருக்கிறவங்க நம்மள நிம்மதியா வாழ விட்டா மட்டும்தான் நம்ம பீஸ்ஃபுல்லா இருப்போம். ரைட்டுங்களா. சோ அப்போ உங்களோட சோஷியல் ஸ்கில்ஸை நீங்க எப்படி டெவலப் பண்ணிக்கிறீங்க. சோ இவ்வளவு விஷயம் நீங்க சைக்காலஜி படிச்சா தெரிஞ்சுக்கிறது. ஓகே ஓகே மேம், நீங்க சொல்றது எல்லாமே ஃபைன், நாங்க எல்லாம் தெரிஞ்சுக்கிறோம், நாங்க எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிக்கிறோம். ஆனா காசு, பணம், துட்டு, மணி வேணும்ல. சோ இந்த சைக்காலஜி படிக்கிறதுனால எங்களோட கரியர் மாத்த முடியுமா, எங்க ப்ரொஃபஷன் மாறுமானா டெஃபினட்டா சைக்காலஜிக்கு நிறைய டிமாண்ட்ஸ் இருக்குது. சே ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நீங்க வந்து ஒரு சில பேர் நீங்க நினைப்பீங்க, நான் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சுட்டு இருக்கேன், இல்ல நான் பிசிஏ முடிச்சுட்டேன், நான் வந்து ஒரு ஒர்க்ல இருக்கேன், நான் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன், நான் இப்போ சைக்காலஜி படிச்சா என்னோட கரியரை எப்படி நான் மாத்த முடியும் அப்படின்னு கூட சில பேருக்கு டவுட் இருக்கும். நீங்க என்ன டிகிரி வேணும்னு படிச்சிருக்கலாம், இல்ல நீங்க 12th முடிச்சதுக்கு அப்புறமா டிப்ளமோ கோர்சஸ் கூட எடுக்கலாம். சோ நீங்க என்ன படிச்சிருந்தாலுமே சைக்காலஜி, அதாவது சர்டிபிகேட் கோர்ஸ் இல்ல டிப்ளமோ கோர்ஸ், ஈவன் நீங்க டிகிரி வாட் எவர் இட் மேபி, சைக்காலஜி நீங்க எடுத்து பண்ணும் போது, பட் ஷார்ட் டேர்மா எடுக்கும் போது டிப்ளமோ கோர்சஸ், அது ஷார்ட் டேர்மா நீங்க ட்ரைனிங் ஸ்கில்ஸ் தான். ஸ்கில்ஸ் நீங்க டெவலப் பண்ணும்போது ஒரு கவுன்சிலரா நீங்க ஆக முடியும். சோ ஸ்டூடெண்ட் கவுன்சிலர், இப்போ நிறைய ஸ்கூல்ஸ்ல டே டு டே லைஃப் நம்ம பார்த்துட்டே இருக்கோம். கடந்த இந்த 10 நாள்ல வந்து நிறைய ரேப் அட்டம் ஸ்கூல்ல தான் நடந்திருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற பொண்ணு, 8th படிக்கிற பொண்ணு, டீச்சர்ஸே வந்து டாய்லெட்ல வச்சு ரேப் பண்ணிருக்காங்க. சொல்றதுக்கே சங்கடமா இருக்கு. நியூஸ் எல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம், மணப்பாறையில, அதுக்கப்புறம் கிருஷ்ணகிரியில, இந்த மாதிரி எல்லாம் பாக்குறோம். சோ இதை வந்து ஒரு ப்ராப்பரா ஒரு ஸ்டூடெண்ட் கவுன்சிலர் இருந்திருந்தா அங்க அந்த பொண்ணு வந்து ஓபன் அப் ஆயிருக்கும், அந்த ஸ்கூல்ல வந்து பேசிருக்கும். இந்த மாதிரி சார் மேம் எனக்கு வந்துட்டு இப்படி ஒரு அபியூசஸ் நடக்குது, அந்த டீச்சர் வந்து என்ன இப்படி எல்லாம் தொடுறாங்க அப்படின்னு ஓபன் அப் ஆயிருப்பாங்க. ஆனா இதே திங்க் அபவுட் தட், இப்ப ஸ்கூல்ஸ்ல வந்து கவுன்சிலர் இல்லாத பட்சத்துல அவங்க கிளாஸ் டீச்சர்கிட்ட போய் சொல்ல மாட்டாங்க. எப்பவுமே டெய்லியும் பாக்குற அந்த டீச்சர்ஸ் எப்படி இருப்பாங்கன்னா, ஒரு நம்ம வீட்டுல குழந்தைங்க இருக்காங்கல்ல, நீங்க வந்துட்டு குழந்தைங்களை வளர்க்குறீங்க, உங்களுக்கு ஒரு பையன் 2 பசங்க அந்த மாதிரி இருந்தா அதுக்கே நமக்கு அவ்வளவு கோவம் வருது, எப்ப பார்த்தாலும் அவங்களை திட்டுறோம், இல்ல வந்து அவங்க சொல்ற பேச்சு கேட்க மாட்டாங்கன்னு. ஆனா கிளாஸ் டீச்சருக்கு வந்து ஒரு 20 பேர்ல இருந்து 30 பேர் ஒரு கிளாஸ்ல இருக்காங்கன்னா அவங்க ஹோம்ஒர்க்க பார்க்கணும், கிளாஸ் ஒர்க் எழுதணும், பேப்பர் கரெக்ஷன் பண்ணணும், இந்த மாதிரி லாட் ஆஃப் ஒர்க், லெசன் பிளான் பண்ணணும். சோ டெய்லி அந்த கிளாஸ் டீச்சருக்கு அந்த ஸ்டூடெண்ட்ஸை கண்டா வெறுப்பு தான் வரும். அதை தாண்டி அவங்க வந்து கிளாஸ் எடுக்கணும் அண்ட் அரவணைப்பாவும் இருக்கணும். அப்போ டீச்சருக்கும் ஸ்டூடெண்ட்டுக்கும் இருக்கிற ரேப்போ ரொம்பவே கம்மி. ஆனா ஒரு ஸ்டூடெண்ட் கவுன்சிலருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இருக்கிற ரேப்போ பாண்டிங் அதிகம். எதுவா இருந்தாலும் வந்து நம்ம கிட்ட சொல்லுவாங்க. சோ நீங்க டிப்ளமோ கோர்சஸோ இல்ல கவுன்சிலிங்ல கொஞ்சம் எக்ஸலா இருக்கீங்க, சர்டிபிகேட் கோர்சஸ் இந்த மாதிரி எல்லாம் பண்ணும்போது, எனி டிகிரி, நீங்க எந்த டிகிரியா இருந்தாலுமே ஸ்கூல்ஸ்ல வந்து ஒரு ஸ்டூடெண்ட் கவுன்சிலரா நீங்க அப்ரோச் பண்ண முடியும். அதே மாதிரி காலேஜ்ல, இப்போ நம்ம தமிழ்நாட்டிலேயே வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ், இன்டர்நேஷனல் ஸ்கூல்ஸ்ல எல்லா இடத்துலயுமே ஸ்டூடெண்ட் கவுன்சிலர் மஸ்ட். ஏன்னா இப்ப நிறைய ஸ்கூல்ஸ்ல நடக்கிற ப்ராப்ளம்ஸ். அண்ட் அனதர் திங், இது வந்து அவங்க பிரச்சனைகளை சொல்றதுக்கு மட்டும் தானா அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்ல. இது வந்து சைக்காலஜி அப்படின்னு பார்க்கும்போது ஆழமா போயிட்டே இருக்கும். நம்ம கேள்விப்பட்டிருப்போம், காமனான டேர்ம் குழந்தைங்களுக்கு வந்து ஏடிஹெச்டி. ஏடிஹெச்டினா என்னன்னு தெரியுங்களா? ஏதாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? அட்டென்ஷன் டெஃபிஷியன்சி ஹைப்பர் ஆக்டிவிட்டி டிஸார்டர். அட்டென்ஷன் டெஃபிஷியன்ட் ஹைப்பர் ஆக்டிவ் டிஸார்டர். சோ அட்டென்ஷன் டெபிசிட் ஆர் டெஃபிஷியன்ட் அப்படின்னா நீங்க வந்து கவனக்குறைவுன்னு மட்டும் கிடையாது, அந்த குழந்தைக்கு வந்து நியூட்ரிஷன்ல இருந்து, ஃபுட் பேட்டர்ன்ல இருந்து, அவங்க வீட்டுல பேரண்ட்ஸ்க்கும் வந்து அந்த ஒரு அவேர்னஸ் இருக்காது, குழந்தைய எப்படி வளர்க்கணும். சோ பேரண்டிங் ஸ்கில்ஸ்
சோ இந்த மாதிரி நீங்க பேரண்ட் அது ஒரு தனி ஓகே, நீங்க என் கூட இன்டராக்ட் பண்ணலன்னா மியூட் பண்ணிருங்க ப்ளீஸ். ஓகே, சோ இப்போ உங்களுக்கு இந்த ADHD, ஆட்டிசம்ன்றது என்னன்னு தெரியுங்களா? ஆட்டிசம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? மூளை வளர்ச்சி கம்மியா இருக்கும். இல்ல, மூளை வளர்ச்சி கம்மியா இருக்கிறது ஆட்டிசம் கிடையாது. ஆக்சுவலி அதுதான் நம்ம தப்பா புரிஞ்சுக்கிறோம். ஆட்டிசம் அப்படிங்கிறது என்னன்னா சோஷியல் ஸ்கில்ஸ் அந்த குழந்தைக்கு இருக்காது. கம்யூனிகேஷன் ப்ராப்ளம், எக்கோலேலியா அப்படின்ற ஒரு டேர்ம் சொல்லுவோம். அதாவது என்னன்னா பேரட் டாக்கிங், பேரட் கிளி இருக்குல்ல, கிளி மாதிரி கிளி கிட்ட சுஜிதா சொல்லு அப்படின்னு சொன்னா சுஜிதா சொல்லுன்னு தான் சொல்லும். அது கிளி வந்து நம்ம என்ன சொல்றோமோ அதை அப்படியே ரிப்பீட் பண்ணும்ல. இந்த சேம் திங் குழந்தைங்களுக்கும் அம்மா வந்து தெலுங்குக்காரவங்களா இருப்பாங்க, தெலுங்கு பேசுறவங்களா இருப்பாங்க, அப்பா வந்து என்னன்னா தமிழ்காரரா இருப்பாங்க. இவங்க 2 பேருக்குள்ள ஒரு காமன் லாங்குவேஜ் இங்கிலீஷா இருக்கலாம், இல்ல ஹிந்தியா இருக்கலாம், இல்ல 2 பேருமே மியூச்சுவலா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. ஏன்னா அவங்களோட காக்னிஷன், தாட் ப்ராசஸ் எல்லாமே மெச்சூர்டா இருக்கு. ஆனா ஒரு குழந்தை வந்து அம்மா வீட்ல இருந்து வரும்போது தெலுங்கு பேசுறாங்க, அப்பா வீட்ல இருந்து வரும்போது தமிழ் பேசுறாங்கன்னா குழந்தை கேட்டு கேட்டு சின்ன வயசுல இருந்தே கன்ஃபியூஸ் ஆயிருது. சோ அது என்ன பேசணும்னே தெரியாது. சோ அதனால அவங்க என்ன பண்றாங்கன்னா சாப்பிட்டீங்களா அப்படின்னு குழந்தைகிட்ட கேட்டா சாப்பிட்டீங்களா அப்படின்னு தான் திருப்பி பதில் சொல்லுவாங்க. இந்த மாதிரி குழந்தைங்களை வந்து நம்ம எக்கோலேலியான்னு சொல்லுவோம். அதாவது பேரட் டாக்கிங், பேரட் மாதிரி பேசுறாங்க அப்படின்னு. இந்த ஆட்டிசம் எஸ் சாரி, இது எப்படி மேம் சரிப்படுத்துறது? தட் இஸ் வாட் ஐம் டெல்லிங். சோ இந்த ஆட்டிசம் குழந்தைங்களுக்கு எக்கோலேலியா அதிகமா இருக்கும். சோ அந்த எக்கோலேலியால வந்து இதுதான் உங்களோட இனிஷியல் ஸ்டேஜ். நம்ம என்ன பண்ணுவோம், பேரண்ட்ல 2 பேருமே அம்மாவும் வேலை போவாங்க, அப்பாவும் வேலைக்கு போவாங்க. சோ அவங்களுக்கு டைமே இருக்காது குழந்தைங்க மேல ஒரு கான்சென்ட்ரேட் பண்றதுக்கு, என்ன மாற்றம் நடந்துட்டு இருக்குன்றதே. அண்ட் அவங்களுக்கு கம்யூனிகேஷன் பேரியர் அதிகமா இருக்கும், சோஷியல் ஸ்கில்ஸே இருக்காது. அந்த குழந்தைங்க ஐசோலேட் ஆயிட்டு உட்கார்ந்துருப்பாங்க. ஆட்டிசம் இருக்கிற குழந்தைங்க வந்து தனியாவே தான் இருப்பாங்க, போய் பிளே கிரவுண்ட்ல போய் விளையாட மாட்டாங்க, மத்த பசங்களோட போய் மிங்கிள் ஆக மாட்டாங்க. சோ அவங்களுக்கு அந்த சில டெஸ்ட் எல்லாம் இருக்கு. அதான் சொல்றேன், இந்த மாதிரியான குழந்தைங்களோட ப்ராப்ளமையும் நீங்க எடுத்து படிக்கலாம். ஆட்டிசம் குழந்தைங்களுக்கு எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணலாம். சோ மோஸ்ட்லி நான் சஜஸ்ட் பண்றது என்னன்னா ஒரு லாங்குவேஜும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க வீட்ல. சோ ஆட்டிசம் குழந்தைங்க வீட்ல இருக்காங்க அப்படின்னும் போது ஏதாவது ஒரு லாங்குவேஜ், காமன் லாங்குவேஜ், அதை மட்டுமே அவங்க கிட்ட ப்ராக்டிஸ் பண்ணலாம். அண்ட் இப்ப இருக்கிற மாடர்ன் பேரண்டிங்ல வந்து சோ நம்மளோட ஹைஜீனிக்கும் நம்ம கன்சிடர் பண்றோம்ல, வெளியில போய் விளையாடுறவங்களுக்கு ஷூ, சாக்ஸ் எல்லாமே. ஆனா நம்ம காலத்துல நீங்க யோசிச்சு பாருங்களேன், வெளியில போய் மண்ணுல புரண்டு ஓடி ஆடி விளையாண்டோம். அதுதான் வந்து இப்போ எல்லா மால்லயும் ஒரு தெரப்பி மாதிரி கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த சின்ன சின்ன ஸ்டோன், அந்த மண்ணு மாதிரி செட்டப் எல்லாம் பண்ணி அதுல போய் உள்ள குழந்தைங்களை விளையாட விடுறது. நீங்க மால்ல போய் அங்க விடுறீங்க, பார்க் இருக்கும், உங்க பார்க் இல்ல வில்லா டைப்ல இருந்தீங்கன்னா உங்க வீட்டு வாசல்ல சுத்தமா வச்சுட்டு நீங்க அங்க வெறும் கால்ல நடக்க விடுங்க. சோ அது வந்து ஃபைன் மோட்டார் அண்ட் கிராஸ் மோட்டாரை டெவலப் பண்ணும். சோ கிராஸ் மோட்டார் அப்படிங்கிறது பாதத்துக்கு கீழே அந்த சின்ன சின்ன கல்லு அதெல்லாம் குத்தும் போது அந்த பிளட் சர்க்குலேஷன் நல்லா இருக்கும். அண்ட் ஃபைன் மோட்டார்ன்றது கைகளுக்கு கொடுக்குற வேலை. அதான் வந்து கிளே டப் எல்லாம் கொடுத்து அவங்கள பிசைய சொல்றது. சப்பாத்தி மாவு அம்மா அங்க என்ன பண்ணலாம்னா சப்பாத்தி மாவு கொடுத்து அதை பிசைய சொல்லலாம். சோ அந்த ஃபைன் மோட்டார்ஸ் எல்லாமே ஸ்ட்ராங் ஆகும். சோ தட் இது எல்லாமே நியூரோ கனெக்டட் தான். இப்போ நம்ம வந்து இந்த ஸ்ட்ரெஸ் பேசிட்டு இருந்தோம் பாருங்க. இப்போ இவ்வளோ விஷயம் நம்ம லைஃப்பை சுத்தி நடக்குது. ஒரு ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயமாவும் இருக்கு, டிஸ்ட்ரெஸ்ஸாவும் இருக்கு. அண்ட் டிப்ரெஷன்ல போய் முடியும் போதுதான் அது நம்மளோட மென்டல் ஹெல்த் டிஸார்டரா மாறுது. ஸ்ட்ரெஸ் வந்து டிஸார்டர் கிடையாது, டென்ஷனும் டிஸார்டர் கிடையாது. அது டே டு டே லைஃப்ல வரும் போகும். அது நீங்க எப்படி ஓவர் கம் பண்ணிக்கிறீங்கன்றதுல இருக்கு. அண்ட் கம்மிங் டு த டிப்ரெஷன், தட் இஸ் கால்ட் மென்டல் ஹெல்த் டிஸார்டரா மாறுது. சோ அங்கதான் வந்து உங்களுக்கு லாங் டேர்மா கிரானிக்கா ஒரு கண்ணுக்கு கீழே கருவளையம் வருது. நீங்க எத்தனை பேர் நீங்க எங்களுக்கு தூக்கமே வரமாட்டேங்குது, தூங்குறது ரொம்ப கஷ்டமா இருக்குங்க, ஒரு 5 மணி நேரம் தூங்குறதே பெரிய விஷயமா இருக்குன்னு எத்தனை பேர் சொல்றீங்க? யாராவது அப்படி இருக்கீங்களா? 5 ஹவர்ஸ்க்கு கீழே தூங்குங்க. எனக்கு இருக்கு. ஆக்சுவலா நானே சேம் ஏடிஹெச்டி பேஷண்ட் தான். நான் ட்ரீட்மெண்ட்ல தான் இருக்கிறேன் இப்ப கூட. எனக்கு ஒண்ணும் இல்லை, எனக்கு பெருசா டிசீஸ் மாதிரி ஒண்ணும் இல்லை. ஆனா எனக்கு ஏடிஹெச்டி மட்டும் தான் இருக்கு எனக்கு. அதுக்கப்புறம் நான் இப்போ கூட அந்த அட்டன்ட்ரால் சாப்பிட்றேன், இல்லைன்னா மெத்தர்ஃபிண்டேட் கொடுப்பாங்க, அதை எடுத்துக்கிறேன். ஆனா நான் படிச்சுட்டேன். நான் 10th வந்து ஸ்கூல்ல 10th பாஸ் பண்ணி டிப்ளமா இன் எக்ஸ்ரே டெக்னீஷியன் முடிச்சேன். டிப்ளமேஷன் முடிச்சேன். எனக்கு டிஸ்லெக்ஸியா இருக்கு, ஆனா அது இன்னும் ஓவர் கம் பண்ணிட்டு வந்துட்டேன். ஆனா பட் என்னன்னா ரொம்ப எனக்கும் வந்து அட்டென்ஷன் பண்றதுல, ஃபோக்கஸ் பண்றதுல ரொம்ப ப்ராப்ளம் இருக்குங்க.
ஓகே ரொம்ப ஓகே. சீக்கிரமா எல்லாம் கத்துப்பேன், ஆனா சீக்கிரமா கத்துக்க மாட்டேன், லேட் ஆகும். அதனால வெரி தூக்கம் இம்பாக்ட் ஆயிடுச்சு. இந்த ஒரு 5 ஹவர்ஸ் தூங்குறது, 4 ஹவர்ஸ் தூங்குறது இதெல்லாம் எனக்கு கூட இருந்தது. ஒரு 2 ஹவர்ஸ் கூட தூங்காம இருந்திருக்கிறேன். அந்த மாதிரிலாம் ஓகே இருந்தது. ஓகே. சரி, நீங்க நல்லாவே நோட்டீஸ் பண்ணிருப்பீங்க. சில பேர் எனக்கு டெக்ஸ்டும் பண்ணீங்க. ஐ மீன் நான் அந்த நமாஸ் பண்றதுனால, பிரேயர் பண்றதுனால கூட எனக்கு 5 டைம்ஸ் தொழுகிறதுனால தூக்கம் ப்ராப்பரா இல்ல அப்படின்லாம். ஓகே. அதாவது நீங்க உங்களோட பாடி வந்து டயர்ட் ஆகுது, உங்க பிரைன் டயர்ட் ஆகுது அப்படின்னாதான் தூக்கம் வரும் ஃபர்ஸ்ட். நம்ம எப்பவுமே ஆக்டிவாவே இருக்கோம் அப்படின்னு சொன்னா தூக்கம் வராது. அண்ட் ரெண்டாவது விஷயம் என்ன தெரியுங்களா, பயாலஜிக்கலி மெக்னீசியம் குறைபாடு இருந்துச்சு அப்படின்னு சொன்னா தூக்கம் வராது. நம்ம ஃபுட் வந்து நியூட்ரிஷன் அப்படிங்கிறது உணவே மருந்து. உணவு வந்துட்டு நம்ம உடல் நலத்துக்கு தான் வந்து ஃபுட் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க. பட் டெஃபினெட்லி உடல் நலத்துக்கு அப்படிங்கிற போது 60% என்ன அப்படின்னா நம்ம மனநலத்துக்கும் உணவு ரொம்ப முக்கியம். சோ நான் சாப்பிட்டா வந்து ஹெல்தியா இருக்கேன், என் ஹார்ட்டுக்கு ஹெல்தி, என்னோட கண்ணுக்கு ஹெல்தின்னு சொல்லிட்டு கேரட் சாப்பிடுறது, அப்புறம் பொமக்ரானட் சாப்பிடுறது, இதெல்லாமே உங்களோட பாடி பார்ட்ஸை மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. பட் யாருமே பிரெயினை பத்தி கவலைப்படுறதே இல்ல. என்னோட மனநலத்துக்கு இந்த ஃபுட் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி எந்த ஃபுட்டையுமே நம்ம யாருமே அதை கண்டுக்கிறது கிடையாது. சோ omega-3 ஃபேட்டி ஆசிட்ஸ் அதாவது மீன்ல இருக்கு. சோ நான் வெஜிடேரியனா இருக்கீங்க, இல்ல நான் வந்து நான் வெஜிடேரியனுக்கு வந்துட்டு ப்ராப்ளமே கிடையாது, நீங்க ஃபிஷ் எடுத்துக்கலாம். ஆனா வெஜிடேரியன் இருக்கவங்க வந்துட்டு கீரை வகைகள் அதிகமா எடுத்துக்கலாம். சோ கீரைகள் அதிகமா சாப்பிடும்போது உங்களோட ஹீமோகுளோபினும் இன்க்ரீஸ் ஆகுது. அண்ட் அதுலயும் வந்துட்டு உங்களோட மெக்னீசியம் அண்ட் omega-3 சத்துக்களும் இருக்குது. புரோட்டீன்ஸ் அதிகமா எடுத்துக்கலாம். சோயா சங்க்ஸ் இந்த மாதிரி எல்லாம் எடுத்துக்கலாம். அண்ட் கஃபைன், அதாவது டீ காஃபி அவாய்ட் பண்றது. தூங்குறதுக்கு ஒரு 3 மணி நேரத்துக்கு முன்னாடியே நம்ம டீ காஃபி அவாய்ட் பண்றது. ப்ராப்பரா எக்ஸசைஸ் பண்றது. நம்ம இப்ப இருக்கிற லைஃப் ஸ்டைல்ல எக்ஸசைஸே மறந்துடுறோம். ஆனா எக்ஸசைஸ் வந்து ஜிம்முக்கு போய் தான் நீங்க பண்ணணும்ன்ற அவசியமே கிடையாது. நீங்க ஒரு ஷட்டில் விளையாடுறதும் ஒரு எக்ஸசைஸ் தான். பிசிக்கல் ஆக்டிவிட்டி, உங்க உடம்புல இருந்து வேர்வை வரணும். வேர்த்திருச்சு அப்படின்னு சொன்னாலே, இப்போ நம்ம நினைச்சிட்டு இருப்போம் ஒரு நாள் ஃபுல்லா வந்து எந்த வேலையுமே செய்ய முடியாம ரொம்ப அப்படியே ஒரு டிப்ரெஷன் இல்ல வந்து ஸ்ட்ரெஸ்ல அப்படியே படுத்துக்கிட்டே இருக்கும். மோஸ்ட்லி இன்னைக்கு சண்டே நீங்க எல்லாமே இவ்வளவு ஆக்டிவா ஒரு செஷன் நீங்க வந்ததே பெரிய விஷயம். சில பேர் வந்து என்னன்னா இந்த சண்டேனா குளிக்க கூட மாட்டோம், குளிக்கிறதுக்கு கூட அவ்வளவு சோம்பேறியா இருக்கும். அப்படியே படுத்துட்டே தான் இருப்போம். அதுவும் சாப்பிடுறதும் கூட இன்ட்ரெஸ்டா இருக்கும். நான் படுத்துட்டே இருக்கேன், சும்மா படுத்துட்டே பெட்லயே இருக்கேன் அப்படின்ற மாதிரி இருக்கும். சோ சண்டே ஒரு நாள் பண்றீங்களா, ஓகே. வாரத்துல 6 நாள் நீங்க வேலை பாக்குறீங்க, ஓடுறீங்க, பாடிக்கு ரெஸ்ட் வேணும், மூளைக்கு ரெஸ்ட் வேணும், ஃபைன். ஆனா எல்லா நாளுமே வாரத்துல மேக்சிமம் ஒரு 3 4 நாள் நான் படுத்துக்கிட்டே தான் இருப்பேன், எந்த வேலையும் செய்ய மாட்டேன் அப்படின்னும் போது பிரைன் ஃபாக்னு சொல்லுவோம். அந்த மென்டல் ஃபாக நம்ம வந்துட்டு உருவாக்குறோம். மூளையை வந்து சோம்பேறிப்படுத்துறோம். லேசினஸ் இஸ் டெவில்ஸ் ஒர்க் ஷாப். நம்ம தான் அந்த ஒரு எந்த ஒரு வேலையும் செய்யாம அப்படியே சோம்பேறியா உட்கார்றது நம்ம மூளையையும் சோம்பேறிப்படுத்திடும். ஓகே, நீங்க அந்த தாட்ஸ் வரும்போது நீங்க பாத்தீங்கன்னா ப்ராப்பரா உங்களோட ஃபுட் இன்டேக் இருக்காது. எதையாவது பத்தி யோசிச்சுட்டு இருப்பீங்க. இது எல்லா டைம்லயும் நம்ம வந்து ஒர்க் அவுட் ஆகும்னு சொல்ல முடியாது. சம்டைம்ஸ் இப்போ வீட்டுல ஏதோ ஒரு க்ளோஸ் ரிலேட்டிவோட டெத் ஆயிருக்கலாம், அதனால நினைச்சிட்டு நீங்க அப்படியே சோகமா படுத்துட்டே இருப்பீங்க. இல்ல உங்க கப்பலுக்குள்ள பிரச்சனை இருந்திருக்கலாம், இல்ல பசங்க சொல்ற பேச்சு கேட்க மாட்டாங்கன்னு அவங்கள பத்தி கவலைப்பட்டிருக்கலாம். ஏதோ ஒரு கவலை, ரீசன் இருக்கு. ரீசனோட நீங்க வந்துட்டு அந்த ஒரு டயர்ட்னஸ் இல்ல வந்து எந்த வேலையும் செய்ய பிடிக்கல அப்படின்னு சொல்லி படுத்திருக்கீங்க. ஃபைன். அந்த டைம்ல நீங்க என்ன பண்ணணும் தெரியுங்களா, ஒரு நல்ல ஒரு மியூசிக் கேக்குறது, உங்களுக்கு பிடிச்ச பாட்டு. எஸ், ஐ டிடன்ட் லிசன் யூ. ஹலோ, யாரோ ஏதோ சொன்னீங்க, ஏதாவது சொல்ல போறீங்களா? ஓகே ஃபைன், லெட் அஸ் கண்டினியூ. சோ இந்த மாதிரி நீங்க யோசிச்சு பாத்தீங்க அப்படின்னா அந்த ஃபுட் பேட்டர்னும் நல்லா இருந்திருக்காது. உங்க மென்டலி நீங்க வந்து எங்கேயோ ஒன்னு ஸ்டக்கப் ஆயிருப்பீங்க. அதை நீங்க ஓவர் கம் பண்ணி வர்றதுக்கு நல்ல ஒரு மியூசிக் கேட்கலாம். உங்களுக்கு என்ன பாட்டு பிடிக்குமோ இல்ல மியூசிக் பிடிக்குமோ அதை நீங்க கேட்டுட்டு ஒரு மைண்டுக்கு வந்து பீஸ்ஃபுல்லாவும் ரிலாக்ஸ்டாவும் இருக்கும். அந்த ட்ரிகர் பாயிண்ட பிரேக் பண்ணிட்டு உங்க ரூமை நீங்க நீட் அண்ட் கிளீன் சுத்தமா வச்சீங்க அப்படின்னாலே, அதாவது அந்த வாரத்துல ஒரு நாள் வந்து நம்ம உங்க பெட் எல்லாம் சரி பண்றது, உங்களோட ட்ரெஸ்ஸை நீங்களே வாஷ் பண்றது, செல்ஃப் ஒர்க், நம்மளோட ஒர்க் நம்மளே பண்ணணும் அப்படின்னு சொன்னா உங்க மைண்டுக்கு வந்துட்டு பிரெயினுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, நான் சும்மா இல்ல, நான் தனியா இல்ல, லோன்லியா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிக்னல் பாஸ் ஆகுது. சோ தட் நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம், இந்த டோபமைன் 4 பேர் 4 விதமா பேசுவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல. சோ அந்த மாதிரி இந்த 4 ஹார்மோன் நம்ம உடம்புல 4 விதமா எல்லாத்தையும் கொண்டு வரும்.
தட் மீன்ஸ் இது வந்து ஃபீல் குட் ஹார்மோன், டோபமைன். சோ அந்த டோபமைன் ஹார்மோன் வந்து நம்ம பாசிட்டிவான விஷயங்கள்ல நிறைய செக்ரேட் பண்ண வைக்கலாம். ஆனா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, ஒரு நெகட்டிவான விஷயங்கள்ல டோபமைனை செக்ரேட் பண்ண வைக்கிறோம். தட் மீன்ஸ் கேஜெட் அடிக்ஷனா இருக்கிறது, நிறைய ரீல்ஸ் பார்த்துட்டே இருக்கிறது, ஸ்க்ரோல் பண்ணிட்டே இருக்கிறது. அதே மாதிரி சில பேர் வந்து ஆல்கோஹால் கன்சியூம் பண்ணா எனக்கு ஹாப்பியா இருக்கு, ட்ரக்ஸ் எடுத்துட்டா ஹாப்பியா இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு தவறான வழிகளையும் டோபமைனா எக்ஸ்பீரியன்ஸ் பண்றாங்க. டிவி அதிகமா பார்த்துட்டே இருக்கிறது, ஸோ அடுத்தவங்களை பத்தி புரணி பேசுறதுனால எனக்கு ஒரு ஹாப்பினஸ் வருது அப்படின்னு. ஸோ இதெல்லாமே நெகட்டிவ் தாட்ஸ். இந்த ஹாப்பினஸ், இந்த டோபமைன் இப்படி நீங்க செக்ரேட் பண்ண வச்சீங்கன்னா நாளைக்கு உங்களோட மென்டல் ஹெல்த்தும் ரொம்பவே அஃபெக்ட் ஆயிடும். சோ நல்ல வேலையில டோபமைன் எப்படி செக்ரேட் பண்ணலாம்? ஒரு சைக்கிளிங் போலாம், வாக்கிங் போலாம், நல்ல ஒரு காலையில எந்திரிச்சிட்டு ஒரு கப் ஆஃப் காஃபியோ டீயோ, அதாவது பிளாக் காஃபி, பிளாக் டீ அந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ மில்க் வந்து முடிஞ்ச அளவு அவாய்ட் பண்ணலாம் ஏர்லி மார்னிங்ல. அண்ட் ஈவினிங்கும் அந்த மாதிரி நீங்க மில்க் கன்சியூம் பண்ணிக்கலாம். ஸோ ஏன்னா மில்க்கும் அந்த மில்க் காஃபி, மில்க் டீ எடுக்கும் போது கஃபைனோட லெவல் அதிகப்படுத்திடுது. காலையிலேயே உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் அண்ட் ஏதோ ஒரு மாதிரி நல்லா ஃப்ரெஷ்ஷா எந்திரிப்பீங்க. ஆனா அந்த காஃபி குடிச்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு அந்த ஸ்ட்ரெஸ் லெவல் அதிகமாகும். ஐயோ சீக்கிரம் வேலையை முடிக்கணுமே, சீக்கிரம் நம்ம வந்துட்டு கிளம்பணுமே அப்படின்னு ஏதோ ஒண்ணு உங்களை போட்டு அமைக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். சோ அதனால ட்ரை வித் பிளாக் காஃபி. சோ சன்ரைஸ் பார்க்கலாம், வெளியில வந்து அந்த பேர்ட் சவுண்டு, அந்த சில் ஃபீல் இதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கே காலையில மைண்ட் ரொம்ப ரிஃப்ரெஷிங்கா இருக்கும். திஸ் இஸ் குட் வே ஆஃப் கல்டிவேட்டிங் யுவர் டோபமைன். இந்த டோபமைன் அப்படிங்கிறது ஹாப்பி ஹார்மோன். உங்க உடம்புல இருந்து ஒரு அப்ரிசியேஷன், உங்களை யாராவது வந்துட்டு சூப்பர், வெரி குட், ரொம்ப நல்லா பண்ற அப்படின்னு சொல்லிட்டு உங்களை தோல்ல தட்டி கொடுத்துட்டே இருந்தா எவ்வளவு ஹாப்பியா நீங்க ஃபீல் பண்ணுவீங்களோ அந்த ஹாப்பினஸ் உங்க உடம்புல இருக்கிற இந்த ஹார்மோன், டோபமைன் ஹார்மோன் அப்ரிஷியேட் பண்ணிட்டே இருக்கும். இன்னும் நீ வந்து வேற ஏதாவது பண்ண, ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு. ஓகே, ஏதோ சொல்ல போறீங்கன்னு நினைக்கிறேன். ஆமா மேம். சாய்பிரியா மேம், எனக்கு இப்போ நீங்க சொன்னதுதான் எனக்கு டவுட் இருக்கு. இப்போ என் லோன்லினஸ் போக்குறதுக்கு நான் வந்துட்டு ஐதர் மொபைல் ஆர் டிவி அடிக்ஷன்ல இருக்கேன். அப்போ அது வந்துட்டு நான் எப்படி பண்றேன், என்னன்னா என்கேஜ் பண்ணி வச்சுக்க, ஒன்னு சாங்ஸ் கேட்கறேன், இல்ல மொபைல் ஆர் டிவி அடிக்ஷன். அதுல வந்துட்டு என்னோட ஸ்ட்ரெஸ் லெவல் ரிலீஸ் ஆகுது, நான் லோன்லியா இல்லைன்னு நான் ஃபீல் பண்றேன். பட் நீங்க சொன்னது வந்துட்டு இது இப்படி, அப்போ எனக்கு டோபமைன் செக்ரேட் ஆகுது. நீங்க என்ன சொன்னீங்க, இது இந்த மாதிரி டோபமைன் செக்ரேட் பண்ண கூடாது, ஹெல்தி வேல பண்ணணும் நீங்க. அப்போ இதை எப்படி பண்றது? நான் என் லோன்லினஸ் போக்க இது ஒரு மீடியமா நான் எடுத்துக்கிறேன், அதை நான் எப்படி பண்றது? யா, வெரி குட். அண்ட் தாஜுதீன், நீங்க என்ன கேட்க போறீங்க? நான் ரெண்டுக்கும் சேர்த்தே பதில் சொல்லிடுறேன். ஓகே மேம். ஓகே. யா, எஸ், ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க. எனி டவுட்ஸ்? யா, very good morning, happy morning to you, Dr. Sujeta. Yeah, thank you. I am Tajuddin here. My age is 66. Okay. I am a businessman Okay. in overseas. Recently, I came to my native place in India, in Mayiladuthurai district. Earlier in Malaysia, I had some problem in my business. Okay. So it's went to court case. Hello, can you hear me, doctor? Yes, I'm listening you. நான் தமிழ்லயே உங்களுக்கு கொடுக்குறேன். அதாவது வெளிநாட்டுல வந்து பிசினஸ் பண்ணும் போது எனக்கு கொஞ்சம் வேற இது ஆளுங்க தப்பு செஞ்சது நம்ம மேல வந்து அந்த குற்றம் சாட்டப்பட்டது. அது ஒரு 3 வருஷம் அந்த கேஸ் போயிட்டு இருந்தது. அப்புறம் வந்து அது வந்து கேஸ் வந்து நமக்கு தீர்ப்பாகி அது நல்லவிதமா முடிஞ்சது. ரீசெண்டா ஒரு 5 டேஸ்க்கு முன்னாடி. இப்ப நான் இந்தியால தான் இருக்கிறேன். அந்த 26 வந்து நான் போறேன். அதனால வந்து ஒரு 2.5 மாசமா மேடம் லைட்டா டிப்ரெஷன் வந்து அது கடைசியில என்சைட்டி கொண்டு போயிடுச்சு. அந்த டிப்ரெஷன் மன அழுத்தத்தில இருந்து கவலைக்கு கொண்டு போயிடுச்சு. அதனால வந்து என்னுடைய மனைவி இடத்துலயோ, என்னுடைய பிள்ளைங்கள் இடத்துலயோ, என் பேர பிள்ளைங்கள் இடத்துலயோ, அல்லது எனக்கு நெருங்கிய நண்பர்கள் இடத்துலயோ, அதே மாதிரி நமக்கு ரொம்ப பிடிச்ச நண்பர் இடத்துல ஓவர்சீஸ்ல எங்களும் யாரும் போன் போட்டாலும் என்னால எடுத்து ஏன்டா போன் பேசுறோன்னுகிட்டு இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கு. அதாவது லேக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எனக்கு இருக்குது. அந்த ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் எனக்கு இருந்தது. ஒரு மாதிரியான ஃபியர்ஸ்
இருந்தது. பல்பிட்டேஷன் எனக்கு எதுவும் கிடையாது. அந்த படபடப்பு இருந்த போதிலும் எனக்கு என்னண்டாக்கா ஒரு மாதிரி மனசுல ஒரு வெறுப்பு தட்டுது. அப்ப அந்த இதுல அதனால நான் வந்து ஒரு சென்னையிலயும் சைக்காட்ரிஸ்ட் டாக்டர்ஸ் பார்த்தேன். அப்புறம் இங்க என்ன மேடம் டேப்லெட்ஸ் ஏதாவது எடுத்துட்டு இருக்கீங்களா? சைக்காட்ரிக் டேப்லெட்ஸ் வந்து மேடம் அவங்க வந்து குவாட்டபின் ஒரு டேப்லெட்ஸ் கொடுத்தாங்க. அது ஏற்கனவே நான் மலேசியால இருக்கும் போது எடுத்திருந்தேன் அங்க கொஞ்சம். ஆனா அது எனக்கு ஒர்க் அவுட் ஆகல. அப்புறம் இங்க வந்து இருந்து நானு சில இங்க தஞ்சாவூர்லயும் பிளஸ் வந்து நான் இங்க திருவாரூர்லயும் இப்ப ரீசன்ட்லயும் திருவாரூர்ல தான் எடுத்துக்கிட்டு இருக்கிறேன். அவங்க கொடுத்த டேப்லெட்ஸ் எல்லாம் வந்துட்டு இந்த குளோசி பாம்டு இருக்குல்ல, அது இன்னொன்னு லோசி பாம்டு கொடுத்தாங்க. அப்புறம் தூக்கத்துக்குள்ளது 2 mg கொடுத்தாங்க. சாரி டு இன்டரப்ட். ஆக்சுவலி நான் டைம் கன்ஸ்ட்ரெயின்ட்டா இருக்கறனால உங்க ப்ராப்ளம் எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது. I can give you the common suggestions for this. So நீங்க சொல்றது எனக்கு புரியுது. நான் இன்டரப்ட் பண்றேன்னு நினைக்காதீங்க. lot of points to share. அதனால நான் உங்களுக்கு காமனா நான் உங்களுக்கு சஜஷன் சொல்றேன். ஃபர்ஸ்ட் முன்னாடி ஒருத்தர் வந்து கேட்டிருந்தாங்க, சாய்பிரியா வந்து கேட்டிருந்தாங்க இல்லையா, அதுக்கு நான் ஜஸ்ட் எக்ஸ்பிளைன். சோ அவங்க சொன்னது என்னன்னா, அதே மாதிரிதான் நிறைய பேருக்கும் நான் டோபமைனை நான் வந்து கல்டிவேட் பண்றேன். சோ இல்ல எனக்கு நான் ரொம்ப லோன்லியா இருக்கேன், ரொம்ப ஸ்ட்ரெஸ்டா இருக்கேன், அதனால எனக்கு இந்த வீடியோவை ஸ்க்ரோல் பண்ணா எனக்கு ஒரு ஹாப்பியா இருக்கு. அதுலயும் தட்டும் வந்து ஒரு ஃபுல் வீடியோ பாக்குற பொறுமை நமக்கு இருந்துச்சு. தட் மீன்ஸ் ஒரு மணி நேரம் படமா இருக்கலாம், இல்ல யூடியூப்ல வந்து 10 நிமிஷம் வீடியோவா இருக்கலாம், ஒரு கான்செப்டுவலா எக்ஸ்பிளைன் பண்றத கேட்கற அளவுக்கு பொறுமை இருந்தது. ஆனா அந்த ரீல்ஸ நம்ம வந்துட்டு ஒரு 60 செகண்ட்ஸ்க்கு நம்ம ஸ்க்ரோல் பண்ணி பழகுனதுனால என்ன சொல்ல வர, வளன்னு பேசாத, பேசாம பாயிண்ட்டுக்கு வா அப்படிங்கிற மாதிரி நம்மளோட மைண்ட் என்ன ஆயிடுச்சு, டோபமைன் அப்படி சொல்ல ஆரம்பிச்சிருச்சு. 60 செகண்ட்ஸ்ல ஒரு பாயிண்ட் நீ டக்கு டக்குன்னு ஸ்பீடா. அப்போ ஆட்டோமேட்டிக்லி நம்ம சப்கான்சியஸ்ல என்ன பதிவாகுது அப்படின்னா, எதுவா இருந்தாலும் ஸ்பீடா பண்ணணும்னு ஒரு இன்டர்னல் ஸ்ட்ரெஸ் அண்ட் ஆங்ஸைட்டி கிரியேட் ஆயிட்டே தான் இருக்கு. அண்ட் இதை நீங்க வந்து எப்படி இதை நான் சொன்னேன் இல்லையா, கேட்ஜெட் அடிக்ஷன் இல்ல நீங்க டிவி அதிகமா பாக்குறதெல்லாம் அது வந்து இட்ஸ் நாட் அ குட் டோபமைன் ஜெனரேஷன். சோ ஒரு பாசிட்டிவா நீங்க கல்டிவேட் பண்றதுக்கு என்னன்னா, உங்க பிரைன், அதாவது உங்க மைண்ட் அண்ட் பாடி, அது வந்து சைக்கோசோமேட்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க. சைக் அப்படின்னா மைண்ட், சொமேட்டிக் அப்படிங்கிறது பாடி. சோ சைக்கோசோமேட்டிக் இன்வால்வ்மெண்ட் உங்களுக்கு இருக்கணும். தட் மீன்ஸ் நீங்க வந்து இப்போ ஹெட்போன்ல சாங்ஸ் கேட்டுட்டோ இல்ல நீங்க வந்து ஹெட்செட் போட்டுட்டு ஒரு வாக்கிங் போறது, அப்ப என்ன ஆகும்னா நீங்க நடக்குறீங்க, மீன்வேல் உங்க மைண்டுக்கு வந்து ஒரு பிளசன்டான மியூசிக்கும் கொடுக்குறீங்க. சோ அதே மாதிரி ஃப்ரெஷ் ஏர், வெளியில போய் நீங்க காத்து வாங்குறது, அந்த மாதிரி. நீங்க வந்து வீடியோ பாக்குறதோ இல்ல வந்து மொபைல் பாக்குறது, டிவி பாக்குறதெல்லாம் இட்ஸ் குட் தான். ஏன்னா கொஞ்ச நேரம் அதுக்குன்னு ஒரு டைம் பவுண்டரி செட் பண்ணிக்கிறீங்க. உங்க லிமிட்டை தாண்டி போகும்போது ஒரு அரை மணி நேரம் ஒரு இடத்துல உட்கார்ந்து நம்ம ஸ்க்ரோல் பண்ணிட்டே இருந்தாலே ஒரு பாயிண்ட்ல நமக்கு ஒரு மாதிரி ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிற மாதிரி இருக்கும். என்னடா அப்படி தள்ளி விட்டுட்டே இருக்கிறோம், பார்த்துட்டே இருக்கிறோம், நமக்கு தேவையான ஒரு இன்ஃபர்மேஷன் வர மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அண்ட் அதுலயே உட்கார்ந்துட்டே இருக்கும்போது நம்ம பொறுமையை இழந்துடுறோம், இரிட்டேட்டிங் அதிகமா இருக்கும். சோ நீங்க நோட் பண்ணி பார்த்தா தெரியும், அதிகமா நீங்க கேட்ஜெட் அடிக்ஷன்ல உட்கார்ந்துட்டு இருக்கிறவங்களுக்கு கோவம் தன்னறியாமையே ஏதாவது பசங்க சொல்லும் போது டக்குன்னு ஒரு கோவம், எரிச்சல் வரும், இரிட்டேட்டிங்கா ஃபீல் பண்ணுவாங்க. சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட வந்துட்டு அவங்க ஈஸியா எடுத்துட்டு போகாம, ஈஸி கோயரா இல்லாம ரொம்ப காம்ப்ளிகேட்டடா எடுத்துட்டு போவாங்க. அது எங்க போய் கொண்டு போய் முடியும் தெரியுங்களா? உங்களுக்கு டீ வேணுமா காஃபி வேணுமான்னு நான் கேட்டேன்னா அதுலயே நீங்க பல தடவை நீங்க டெசிஷன் மேக்கிங் கூட எடுக்க முடியாது. டக்குன்னு நீங்க டீ தான் வேணும் இல்ல காஃபி தான் வேணும் அப்படி சொல்ல முடியாது. ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலைக்கு போவீங்க, எனக்கு என்ன வேணும் இப்போ, நான் இப்ப டீ குடிக்கலாமா காஃபியை குடிக்கலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு கன்ஃபியூஷனுக்குள்ள போயிருக்கீங்க. ஸோ திஸ் வில் ஹேப்பன். கொஞ்சம் கொஞ்சமா உங்களோட அந்த டோபமைன் வந்துட்டு ஒரு இரிட்டேட்டிங் லெவல்ல இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். அதனால நீங்க ஹெல்தி வே ஆஃப் டோபமைன் கல்டிவேஷனை நீங்க கொண்டு வரலாம். அதாவது ஒரு டாஸ்க், ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து சின்ன சின்ன வேலைகள்லாம் நீங்க முடிக்கிறதுல உங்களுக்கு நீங்களே செல்ஃப் அப்ரிசியேஷன் பண்ணிக்கலாம். தட் மீன்ஸ் இந்த வேலையை நான் முடிக்கிறேன், உங்க ரூமை நீட்டா கிளீன் பண்ணி வச்சுக்கிறதா இருக்கலாம், இல்ல நீங்க வந்து ஒரு சின்னதா ஒரு டாஸ்க் நீங்க செட் பண்ணி வச்சுக்கிறதா இருக்கலாம். உங்க ஹஸ்பண்டோட வெளியில போறீங்க, இல்ல பசங்களுக்கு வந்துட்டு உங்க எக்ஸாம் டைம் வருது, இப்போ எக்ஸாம் டைம் வரும்போது டியூஷன் போறாங்க போகல அதெல்லாம் செகண்டரி. நான் உட்காந்து என்னோட கடமை என்னோட பசங்களுக்கு என்ன படிச்சிருக்காங்க படிக்கலன்றத மானிட்டர் பண்றது. சோ நீங்க வேர்ல்ட்லியா அந்த மைண்ட்ஃபுல்னஸ் சொல்லுவோம். மைண்ட்ஃபுல்னஸ் அப்படிங்கிறது லிவிங் இன் த பிரசன்ஸ்.
கேட்ஜெட்டுக்கு ஒரு 30 மினிட்ஸ் டைம் ஒதுக்குங்க, பிரச்சனையே கிடையாது. பட் பிசிக்கல் ஆக்டிவிட்டி அங்க இருக்கிற மாதிரி இன்வால்வ் பண்ற மாதிரி சைக்கோசோமேட்டிக் ஆக்டிவிட்டிஸை இன்வால்வ் பண்ணுங்க அதிகமா. தட் இஸ் டோபமைன். அண்ட் செகண்ட் ஹார்மோன் வந்து பாருங்க, அந்த டோபமைன் மட்டும் இல்லாம ஆக்சிடோசின் அப்படிங்கிற ஹார்மோன் வெரி இம்பார்ட்டன்ட். அதுவும் உங்களை வந்து எனர்ஜெட்டிக் பண்ணும். தட் மீன்ஸ் ஹக்கிங், கிஸ்ஸிங், ஸோ உங்க குழந்தைங்களை கட்டி பிடிக்கிறது, கப்பலா இருக்கீங்கன்னா டெய்லி ஒரு ஹக் கொடுக்கறது, ஸோ இதெல்லாம் ஒரு ஆக்சிடோசினை, ஒரு ஃபீல் குட் ஹார்மோனை டெவலப் பண்றது. தென் ஆக்சிடோசின் உங்களுக்கு டெவலப் பண்ணும்போதே நிறைய என்னதான் சின்ன சின்ன ஷார்ட் டேர்ம் ஸ்ட்ரெஸ் இருந்தாலுமே உங்களுக்கு ஒரு ஓகே, எனக்கு கன்சோல் பண்ண ஆள் இருக்காங்க, நான் தனியா இல்ல, எனக்கு கூட இருக்காங்க, நான் இருக்கேன்னு சொல்றாங்க அப்படிங்கிற ஒரு பீஸ்ஃபுல் நம்மளுக்கு இருக்கும். அது ஒரு நம்மளோட ஹார்மோனை ஸ்டெபிலைஸ் பண்ணி கொண்டு போகும். என்டார்பின்ஸ் அப்படிங்கிறது பெயின் கில்லர். தட் மீன்ஸ் உங்க உடம்புல ஏதாவது ஒரு சின்ன சின்ன பெயின் வருது அப்படின்னு சொல்லும் போது நம்மளுக்கே தெரியும். இப்போ லைட்டா தலைவலிக்குதுன்னு வைங்களேன், நம்ம எல்லாருமே என்ன பண்ணுவோம், காமனா 99% ஆஃப் இந்தியான்னு மட்டும் சொல்ல முடியாது, மக்கள் பொதுவாவே வந்து லைட்டா தலைவலிக்குதுன்னா ஒரு டீ அடிச்சுட்டு வருவோம். ஒரு டீ குடிச்சா தலைவலி போகும். ஒர்க்கிங் பிளேஸ்லயும் அதே மாதிரிதான். சோ அப்ப அவங்க வந்து ஒரு 1 hour அப்படியே டீப்பா டிஸ்கஷன் போயிட்டே இருக்கு அப்படின்னு சொன்னா, அங்க டக்குன்னு கேன்டீன்ல போய் ஒரு டீ, அப்புறம் இல்லைன்னா பசங்களா இருக்காங்கன்னா ஒரு தம் அடிச்சுட்டு வரலாம் அப்படின்லாம் சொல்லி அவங்க டிஸ்ட்ராக்ட் பண்ணுவாங்க. தட் மீன்ஸ் அந்த என்டார்பின்ஸை ஸ்டிமுலேட் பண்ணுவாங்க. அதாவது நேச்சுரல் பெயின் கில்லர். அந்த டீ அடிச்சதுமே அந்த டீலயா உங்களுக்கு வந்து அந்த ஹெட்ஏக்கான மெடிசன் இருக்குது கிடையாது. ஏன்னா உங்க சப்கான்சியஸ் மைண்ட் என்ன சொல்லுது, அந்த டீ குடிச்சானா எனக்கு தலைவலி போயிரும் அப்படிங்கிறது. சோ இதெல்லாம் பேசிக்கான விஷயங்கள் நம்ம உடம்புல இருக்கிற இயற்கையான ஒரு ஹார்மோனல் செக்ரேஷன். அண்ட் அதை பேலன்ஸ் பண்றதுக்கு தான் நம்ம கரெக்டா எல்லாத்தையுமே கான்சென்ட்ரேட் பண்றோம், ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா வச்சுக்கிறோம். அண்ட் ஸ்ட்ரெஸ் வந்துட்டு இதையும் தாண்டி வருது அப்படின்னா ஸ்மைலி பால் இருக்கு இல்லையா, இப்போ அவர் தாஜுதீன் அவர் கேட்டுட்டு இருந்தாரு. சோ எப்படி இந்த ஆங்ஸைட்டி, அதாவது ஒரு ஸ்ட்ரெஸ் இருந்தது, ஆங்ஸைட்டி இருந்தது, அது டிப்ரெஷனுக்குள்ள போயிட்டேன், இப்ப வந்து தூக்கம் இல்லாம இருக்குது. தூக்கம் இல்லாம இருக்கிறத வந்து இன்சோம்னியா அப்படின்னு சொல்லுவோம். இன்சோம்னியா அப்படிங்கிறது லாங் டேர்மா, சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 2 வாரமா, இல்ல இந்த மாதிரி 4 வாரம், 1 மாசம், வருஷக்கணக்கா கூட வந்து தூக்கமே வராது அவங்களுக்கு. 2 மணி நேரம் தூங்குறதே பெரிய விஷயமா இருக்கும். சோ இந்த மாதிரி தூக்கம் வராம இருக்கிறதுக்கு வந்து ஈவினிங் டைம்ல ஒரு வார்ம் வாட்டர், லூக் வார்ம் வாட்டரோ, இல்ல நல்லா உங்க உடம்பு எந்த அளவுக்கு சூடு தாங்குதோ அந்த மாதிரி ஹாட் வாட்டர்ல ஷவர் பண்ணிட்டு, நல்லா அந்த கால்ல இருக்கு இல்லைங்களா, உங்களோட பாதம் வந்து ஒரு டப் எடுத்துக்கோங்க. அந்த பாதம் இம்மர்ஸ் ஆகுற வரைக்கும், அதான் முங்குற வரைக்கும் அந்த டப்ல ஹாட் வாட்டர் வச்சுட்டு, லூக் வார்ம் வாட்டர் வச்சுட்டு பாதத்துல வந்துட்டு நீங்க அந்த மாதிரி ஸ்டிமுலேட் பண்ணும்போது, ஏன்னா நம்ம எல்லாருமே ஃபேஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம், பாடிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம், நல்லா அழகுபடுத்திக்குவோம். ஆனா அந்த பாதம் தான் எல்லாருக்குமே இம்பார்ட்டன்ட்னு தெரிய மாட்டேங்குது. சோ அந்த பாதத்துல இருந்து தான் உங்க பிளட் சர்க்குலேஷன் ஃப்ளோ நல்லாவே இன்க்ரீஸ் ஆகும். நிறைய பேர் அந்த பாதத்தை கழுவுங்க, அதான் கால் கழுவுறது கூட மாட்டாங்க. கால் அவ்வளோ அழுக்காவும் வச்சிருப்பாங்க. ரொம்ப பாத்தீங்கன்னா அந்த ஒரு மாதிரி ரஃப்பா இருக்கும், கிராக்ஸ் எல்லாம் கூட விட்டுருக்கும். சோ அந்த காலுக்கு நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்களேன். தூங்க போறதுக்கு ஒரு 1/2 hour முன்னாடி அந்த காலை வந்து டப்ல லிக்வார்ம் வாட்டர் வச்சுட்டு இம்மர்ஸ் பண்ணிட்டு நீங்க டிவி பார்க்கலாம், இல்ல ரிலாக்ஸா நீங்க சோஃபால உட்காரலாம். அதுக்கப்புறமா நீங்க ஒரு நல்ல காட்டன் டவல் வச்சுட்டு வைட் பண்ணிக்கோங்க. எஸ், அப்துல் காதர் கை ரேஸ் பண்ணிருக்கீங்க. வாட் இஸ் யுவர் கொஸ்டின்? ஹலோ. எஸ், கேக்குது. என் பேர் மொஹிதீன் அப்துல் காதர். எஸ், சொல்லுங்க. நான் வந்து ஒரு 1.5 வருஷமா வேலை பார்த்தேன். அதுக்கப்புறம் இப்போ வந்து ஒரு 2 months வீட்டில தான் இருக்கிறேன். இப்போ வந்து நைட்டு படுத்தா எனக்கு வந்து தூக்கமே வர மாட்டிருக்கு. ஒரு 10:30க்கு படுத்தா ஒரு 1 o'clock 2 o'clock தான் தூக்கம் வருது. அது வந்து வேலை இல்லாத அலட்சியா இல்லைன்னா எப்படின்னு தெரியல. இப்போ கொஞ்சம் இஎம்ஐ வாங்கியிருக்கேன், அந்த ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்குது கொஞ்சம். அதனால இப்ப வேலைக்கு போகணுன்ட்டு கொஞ்சம் இதா இருக்கு. ஒரு ஓகே. எஸ், கண்டிப்பா 2 ஃபேக்டர்ஸ்மே இருக்கு. ஒண்ணு வந்து உங்களுக்கு வேலை கிடைக்கல ஒண்ணு, இன்னொன்னு வந்து இப்போ இஎம்ஐ ஃபினான்ஷியல் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது அது ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ் தான் அது. ஆக்சுவலி இப்போ நம்ம வேலைக்கு போறவங்க 9 to 5 ஜாப்ல இருக்காங்கன்னா காலையில எந்திரிக்கணும், குளிக்கணும், சாப்பிடணும், வேலைக்கு ஓடணும் அப்படின்னு இருக்கும். அங்க போய் நம்ம வந்து என்ன ப்ராஜெக்ட் ஒர்க் கொடுக்குறாங்க, ஒர்க்கை நம்ம டார்கெட்டை கம்ப்ளீட் பண்றோம் பண்ணல, அதெல்லாம் செகண்டரி. ஆனா எண்ட் ஆஃப் த டே வந்து திருப்பி வருவோம். அந்த கிளம்பி போய் ஒரு இடத்துல உட்காரு, இந்த வடிவேலு சொன்ன மாதிரிதான், சும்மா உட்கார்றது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? அந்த மாதிரி நீங்க சும்மாவே சிஸ்டம் முன்னாடி உட்கார்ந்தீங்கனாலே உங்க கண்ணு பாக்குது, நீங்க சிஸ்டம் ஒர்க் தான் பண்ணிருப்பீங்க, ஆனா உங்க உடம்புக்கு அவ்வளவு டயர்ட் ஆகும் தெரியுங்களா? உங்க பிரெயின் அண்ட் பாடி வந்து டயர்ட் ஆகும்.
இது இட் இஸ் ஈக்குவல் டு இப்போ எப்படி ஒரு ஃபார்மர் வந்து நிலத்துல போய் உழுது அவர் எவ்வளவு டயர்ட் ஆகுறாரோ அதுக்கு ஈக்குவலா தான் நீங்க ஒரு சிஸ்டம் முன்னாடி காலையில ஏன்னா உங்க மூளைக்கு நீங்க ப்ராசஸ் கொடுக்குறீங்க. அவங்க உடல்ல வந்துட்டு அதாவது வெயில்ல வேர்த்து அவங்க பிசிக்கலி அவங்க ஸ்ட்ரெயின் பண்றாங்க. பட் நம்ம வந்து என்ன பண்றோம்னா சிஸ்டம் முன்னாடி உட்காந்து ஏசில தான் இருந்தாலுமே உங்க பிரெயின்க்கு அதிகமா ஒர்க் கொடுக்குறீங்க. சோ அதனால உங்களுக்கு எனர்ஜி லாஸ் ஆகுது. ஈவினிங் வந்ததுமே நீங்க டயர்ட் ஆயிட்டு தூங்கணும் அப்படின்ற ஒரு தாட் வரும். பட் நீங்க பிசிக்கலி எந்த ஒரு ஆக்டிவிட்டியுமே இல்ல, நீங்க வந்து யோசிக்கிறதும் இல்ல, ஒரு வேலை இல்லைன்றதே நீங்க வந்து உங்களை அண்டர் எஸ்டிமேட் பண்ணிருவீங்க. ஃபர்ஸ்ட் வந்து செல்ஃப் கான்பிடன்ஸ் போயிடும். சோ செல்ஃப் கான்பிடன்ஸ் போனதுக்கு அப்புறமா நீங்க எந்த ஒரு வேலையிலுமே ஈவன் ஒரு கிரிக்கெட் விளையாட போனோம் அப்படின்னு சொன்னாலும் அதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. என்ன போய் விளையாட்டு வீட்டுக்கு தானே வர போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அது 1 year கேப் அப்படிங்கிறது அது ஒரு பெரிய லாங் கேப் தான் அது. சோ நீங்க இமீடியட்டா ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன சின்ன ஒரு கோல் செட்டிங் மாதிரி வச்சுக்கோங்க. அதாவது லாங் டேர்ம் கோல்னு ஒண்ணு இருக்கணும். அதை பிரேக் பண்றதுக்கு ஷார்ட் டேர்ம் கோல்னு ஒண்ணு இருக்கணும். எப்படி நம்ம வந்து லாங் ஜம்ப்ல ஒரு ஆத்தோ இல்ல வந்துட்டு ஒரு பாலத்தையோ நம்ம வந்து தாண்ட முடியாது. சோ அதுக்கு நடுவுல ஒரு பிரேக் வேணும். அங்க ஜம்ப் பண்ணிட்டு அதுல இருந்து இன்னொரு ஜம்ப் பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கும். 4 பேர் வந்து ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க. 1 by 1 வரலாம். எஸ் சிவசங்கரி. குட் மார்னிங் மேம். நான் சிவசங்கரி. யா வாய்ஸ் கேக்குதா மேம்? யா கேக்குது. இட் இஸ் ஆடிபிள். சொல்லுங்க. ஓகே மேம். ஓகே மேம். நான் உங்களோட யூடியூப் இன்ஸ்டா வீடியோஸ்லாம் நிறைய பார்த்துருக்கேன் மேம். எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ உங்களை மீட் பண்ணதுல ரொம்ப சந்தோஷம் மேம். என் டவுட் என்னன்னா, நான் வந்து யோகா ட்ரெயினரா இருக்கேன். ஆனா எங்க வீட்டுல வந்து ஒரு கவர்மெண்ட் ஜாப் தான் போகணும் அப்படின்னு சொல்லி ப்ரெஷர் கொடுத்துட்டு இருந்தாங்க அம்மா ஹஸ்பண்ட் சைடு எல்லாமே. நான் இப்போ டிசிபியும் பண்ணிட்டு இருக்கேன் மேம். எனக்கு இதுதான் ரொம்ப பிடிச்சிருக்கு. பட் அதை சொன்னா அவங்க புரிஞ்சுக்காம மாட்டாங்க. ரொம்ப வந்து என்ன டவுன் பண்ற மாதிரி பேசுறது, டிமோட்டிவேட் பண்றது, இதெல்லாம் வந்து ஏர்ன் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே இருக்கிறது. அது எனக்கு ரொம்ப ப்ரெஷரா என்னால ஹேண்டில் பண்ணவே முடிய மாட்டேங்குது அவங்கள. இப்ப நான் தனியா இருக்கும் போது என் ஒர்க்கை நான் கரெக்டா பார்த்துட்டு ரொம்ப ஆக்டிவா ஹாப்பியா இருக்கேன். வீட்டுல எல்லாரும் வந்துட்டாங்க அப்படின்னாலே எனக்கு ஒரு மாதிரி நர்வஸா ஏதோ ஒரு ஸ்ட்ரேஞ்சர் வீட்டுல இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது மேம். அதை என்னால ஓவர் கம் பண்ணி வரவே முடியல. இது எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி நம்ம இப்போ இன்னும் மென்டலி ஸ்ட்ராங் ஆகலையா இல்ல எப்படின்ற அது அவங்கள்ட்ட எப்படி சொல்றதுன்னு எனக்கு பேசவே பிடிக்க மாட்டேங்குது மேம் அவங்க கிட்ட. ஃபர்ஸ்ட் இது எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தெரியல மேம். ஆக்சுவலி ஐ அப்ரிஷியேட் யூ. ஏன்னா இப்ப வந்து பேரண்ட்ஸ்க்கும் பிள்ளைங்களுக்கும் குழந்தைங்களுக்கும் இருக்கிற ஒரு இது பாண்ட் எப்ப பிரேக் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த டீனேஜ்க்கு அப்புறமா. சோ அந்த சைல்ட்ஹுட் ஸ்டேஜ்ல இருந்து டீனேஜ்க்கு மாறும்போது ஒரு சில விஷயங்கள் அவங்களுக்கு, ஏன்னா அது வரைக்கும் குழந்தைங்க வந்து அம்மாவோட வளர்ப்புல இருப்பாங்க. அவங்க சொல்ற பேச்சு கேட்பாங்க, ட்ரெஸ் எடுத்து கொடுத்தா அதுதான் வாங்கிப்பாங்க, இதெல்லாம் சாப்பிடணும்னு சொன்ன எல்லாமே ஓகே. பட் அந்த டீனேஜ்ல வரும்போது வெளி உலகத்தை பாக்குறாங்க. சோ அதனால பேரண்ட்ஸை காட்டிலையும் அவங்களுக்குன்னு ஒரு பேஷன் அண்ட் கரியர் செட்டிங் எல்லாமே அவங்களுக்கு வரும். அதுக்கப்புறம் செல்ஃப் அனாலிசிஸும் இருக்கும். எனக்கு இது வரும், எனக்கு இது வராது. ஒரு சில பேர் என்ன அப்படின்னா அந்த பசங்க வந்துட்டு நான் பைலட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. சில பேர் வந்து நான் ஆர்மிக்குள்ள போகணும்னு நினைப்பாங்க. ஆனா பேரண்ட்ஸ் என்ன நினைப்பாங்கன்னா என்னோட பசங்க என் கைக்குள்ளேயே இருக்கணும், கம்மி சம்பளமா இருந்தாலும் பரவாயில்ல என்கிட்டயே இருக்கணும்னு அவங்க செல்ஃபிஷா யோசிப்பாங்க அவங்களோட சுயநலத்துக்கு. பசங்களோட அந்த ஒரு பேஷன் அந்த தர்ஸ்ட வந்து புரிஞ்சுக்க மாட்டாங்க. பட் இப்ப நீங்க இங்க என்ன அப்படின்னா சிவசங்கரி, ஐ அப்ரிஷியேட் யூ அண்ட் ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. உங்களோட கோல் வந்து நீங்க ரொம்ப கிளியரா இருக்கீங்க. இதத்தான் நான் பண்ண போறேன், நான் வந்துட்டு என்னோட ஃபியூச்சர் அப்படிங்கறத நீங்க தெளிவா இருக்கீங்க. ரைட்? எஸ் மேம். So stick to that. ஏன்னா எப்பவுமே உங்களோட ஐடியா உங்களோட பிளான்ஸ் இதெல்லாமே நீங்க கோல் செட்டிங் பண்றதுக்கு முன்னாடி ஸ்மார்ட் கோல்ஸ் நம்ம சொல்லுவோம். அதாவது என்னன்னா எஸ் ஃபார் ஸ்பெசிபிக். உங்களோட இது நீங்க அனலைஸ் பண்ணிக்கணும். செல்ஃப் அனாலிசிஸ். என்னோட கோல் வந்து இதுதானா, ஸ்பெசிபிக்கா இருக்கேனா, இதுல வந்து நான் என்ன அளவுக்கு அச்சீவ் பண்ண முடியும். சில பேருக்கு வந்துட்டு மானிட்டரி பர்பஸ் அல்டிமேட் கோலா இருக்கணும், நான் பணம் சம்பாதிக்கணும், பிசினஸ்ல ஆண்டர்பிரினரா ஆகணும் அப்படின்னு. சில பேருக்கு வந்து சர்வீஸ் ஓரியன்டா இருப்பாங்க. அதாவது பணம் கொஞ்சம் இருந்தா போதும், பட் நிறைய நான் வந்து கத்துக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. சோ அது வந்து பி ஸ்பெசிபிக். அது இல்லாம மெஷரபிளா உங்க கோலை வந்துட்டு நீங்க எந்த அளவுக்கு, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு 21 இயர்ஸ்ல இருக்கீங்க அப்படின்னு சொன்னா, நான் ஒரு 25 வயசுக்குள்ள நான் யாருன்ற ஐடென்டிட்டியை நான் கிரியேட் பண்ணிடுவேன். ஒரு 4 வருஷத்துல நான் வந்து என்னோட கரியரை நான் வந்து என்னோட ஐடென்டிட்டியா, இப்ப நான் வந்து என்னன்னா ஒரு ஃபியூ இயர்ஸ் பேக் ஒரு ஸ்டூடெண்டா இருந்தேன், சைக்காலஜி ஸ்டூடெண்டா இருந்தேன். அதுக்கப்புறமா டாக்டரேட் பண்ணிட்டு மீடியால வந்து நிறைய பேசினேன். இப்ப என்னோட அந்த கோல் செட்டிங் எப்படி டர்ன் ஆயிடுச்சு அப்படின்னா, நான் சைக்காலஜிஸ்ட்.
என்னோட ஐடென்டிட்டி ஸ்டூடெண்ட்ல இருந்து இப்ப நான் சைக்காலஜிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடென்டிட்டியை கிரியேட் பண்ணியாச்சா, அது நீங்க வந்துட்டு மெஷரபிளா அப்படின்னு பாத்துக்கோங்க. அண்ட் அது அச்சீவபிளான்னு பாத்துக்கோங்க. எவ்வளவு டைம் கன்ஸ்டன்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லி பாத்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நீங்க வந்து செல்ஃப் அனாலிசிஸ் பண்ணி சில டவுட்ஸ் எல்லாம் வரும், நம்ம எடுத்துக்கிற கோல் கரெக்டா தப்பா அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாத்தையுமே கிராஸ் வெரிஃபை பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா யார் பேச்சையும் கேட்காதீங்க. தயவு செஞ்சு உங்க பேரண்ட்ஸ் சொல்றாங்க, ஃப்ரெண்ட்ஸ் சொல்றாங்க, சுத்தி இருக்கிறவங்க சொல்றாங்கன்னு உங்க கோலை மாத்திக்காதீங்க. பிகாஸ் யூ ஆர் அன் அடல்ட். நீங்க அடல்ட்டா இருக்கிறது இல்லை. ஏன்னா டீனேஜ்ல வந்து ஆசிலேஷன்ஸ் வரும். ஆஸ் பர் சைக்காலஜி என்ன அப்படின்னா 21 வயசு வரைக்கும் நம்ம ஹார்மோன்ஸ் பேலன்ஸாவே இருக்காது. அதனாலதான் 21 வயசு வரைக்கும் நம்ம காலேஜ் படிக்கிறோம். படிக்கிறதுலயே நம்ம அதிகமா ஸ்பெண்ட் பண்றோம். காலேஜ் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் நம்ம வேலைக்கு போறோம், என்ன வேலை செய்யணும், மானிட்டரி பர்பஸ நம்ம ரீச் பண்றோம். சோ அடுத்து ஆண்டர்பிரினர் ஆகணுமா இல்ல வாட் எவர் இட் மேபி. ஏன்னா 21 வயசுக்கு அப்புறமா தான் நம்ம ஒரு கல்யாண லைஃப்குள்ள போறதுக்கு கூட நம்மளுக்கு மென்டல் மெச்சூரிட்டியும் வருது. சோ அந்த டைம் வந்து உங்க ஹார்மோன்ஸ் பேலன்ஸ் ஆகுதா, உங்களுக்கு முடிவெடுக்கிற கூடிய தன்மை இருக்குன்னு அர்த்தம். சோ இதை எப்படி நீங்க ஓவர் கம் பண்ணணும்னு சொன்னீங்கல்ல, லைக் உங்க பேரண்ட்ஸ் வரும்போது ஃபர்ஸ்ட் அவங்க கிட்ட நீங்க கிளியரா பொறுமையா உட்கார்ந்து பேசுங்க. சோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அதுதான். என்னன்னா அவங்க கிட்ட சொல்லி புரிய வைக்கிறது. ஓகே, நீங்க இந்த மாதிரி சொல்றீங்க, கவர்மெண்ட் ஜாப் சொல்றீங்க, அது சொல்றீங்க, ஓகே ஃபைன். ஆனா என்னோட விருப்பம் இந்த மாதிரி இருக்கு, இதனால என்னோட உங்க கோல் பிளான் பண்ணிருப்பீங்கல்ல, அதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா ஓகே. அப்படி புரிஞ்சுக்கல அப்படின்னு சொன்னா கிளியரா சொல்லிருங்க, அம்மா நான் வந்து அடல்ட், எனக்கு வந்து ஒரு டெசிஷன் மேக்கிங்னு ஒண்ணு இருக்கு, எனக்கு ஒரு டைம் பீரியட் கொடுங்க. உங்களை நான் வந்து எதிர்த்து நான் பண்ணல, ஏன்னா பிகாஸ் இது பேரண்ட் அப்படிங்கறதுனால கொஞ்சம் நீங்க அவங்க கிட்டயும் ஒரு சாஃப்ட் கார்னர் காட்டணும். எனக்கு ஒரு வருஷம் டைம் கொடுங்க, அந்த ஒரு வருஷத்துல என்னோட கோலை நான் எந்த அளவுக்கு கொண்டு வரேன்னு பாருங்க. அதுக்கப்புறமா அது உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைங்கா இல்ல, என்னோட growthக்கும் அது சாட்டிஸ்ஃபைங்கா இல்ல, growth மைண்ட் செட்டப்ல வரல அப்படின்னா நான் நீங்க சொல்றபடி நான் கேட்கிறேன், மாத்திக்கிறேன், ஒரு வருஷம் டைம் கொடுங்கன்னா அந்த டைம்குள்ள நீங்க செட் பண்ணிட்டு நீங்க ஓடுங்க. குதிரைக்கு கடிவாளம் கட்டின மாதிரி நீங்க உங்க ஃபோக்கஸ் பண்ணிட்டு போலாம். சோ இதெல்லாம் சின்ன எஸ். தேங்க்யூ மேம், தேங்க்யூ. ஆல் தி வெரி பெஸ்ட், மோஸ்ட் வெல்கம். தேங்க்யூ ஸோ மச் மேம். லைன்ல இருக்கீங்களா? ஏன்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க. எனி குவரிஸ் இல்ல நான் ஹலோ அடுத்து ப்ரொசீட் ஹலோ யா மேடம், சிலபஸ் வந்துட்டு ஹிப்னாட்டிசம் கவர் ஆகுதா? புரியல. சிலபஸ்ல ஹிப்னாட்டிசமும் கவர் ஆகுதான்னு கேக்குறேன். ஹிப்னாட்டிசம் எஸ் இருக்கு, பட் நீங்க என்ன கோர்ஸ் எடுக்கிறீங்கன்றத நீங்க மேனேஜ்மெண்ட்ல கேட்டுக்கோங்க. சிலபஸ் அண்ட் கோர்ஸ் டீடைல்ஸ் எல்லாமே. ஏன்னா இப்போ சில பேர் டிப்ளமோ எடுப்பீங்க, சில பேர் சர்டிஃபிகேட் எடுப்பீங்க, என்ன கவுன்சிலிங் செகண்ட் நிறைய இருக்கு. நீங்க அதனால மேனேஜ்மெண்ட்ல செக் பண்ணிக்கோங்க. சரி, ஓகே அதாவது மேடம். இந்த செஷன் ரிலேட்டடா எஸ் முகமது இப்ராஹிம் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா? எஸ், நெக்ஸ்ட் இது போயிடலாம். இப்போ நம்ம ஸ்ட்ரெஸ் பார்த்தோம் அண்ட் அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் எதுக்காக வருது, ரீசன் ஃபார் த ஸ்ட்ரெஸ் பார்த்தோம். தென் இது எல்லாமே அந்த ஹார்மோனல் சேஞ்சஸ்னால வருது. அண்ட் ஸ்கோப் ஆஃப் சைக்காலஜி படிக்கிறதுனால நம்மளுக்கு என்ன மாதிரியான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். இப்ப ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ல நான் சொல்லிட்டு இருந்தேன், ஸ்கூல் சைக்காலஜி, காலேஜ் ஸ்கூல்ல வந்து ஸ்டூடெண்ட் கவுன்சிலர் அண்ட் காலேஜ்ல வந்து ஸ்டூடெண்ட் கவுன்சிலர். இது மோஸ்ட் இப்போதைக்கு வாண்டட் ஜாப்ஸ்ல வந்துட்டு இருக்குது. ஏன்னா இப்ப நீங்க முடிச்சீங்க கவுன்சிலிங், இப்ப நீங்க வந்துட்டு சர்டிபிகேட் கோர்ஸோ டிப்ளமோ கோர்ஸோ வாட் எவர் இட் மேபி முடிச்ச உடனே இம்மீடியட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகமா இருக்கிறது இந்த ஃபீல்ட்ல. ஓகே, ஒன்லி திங் நாங்க கவுன்சிலரா தான் போக முடியுமா, ஸ்கூலுக்கு தான் போக முடியுமானா கிடையாது. அந்த சைக்காலஜி அப்படிங்கிறதுக்கு கடல் மாதிரி. அதுவும் ஒரு செஸ் கேம்ல ராஜாவை காட்டிலயும் ராணிக்கு பவர் அதிகம் தானே. சோ அந்த மாதிரி ராணி மாதிரி தான் இந்த சைக்காலஜி. நீங்க எந்த ஃபீல்டு வேணா, எந்த டைரக்ஷன்ல வேணா நீங்க போகலாம். தட் மீன்ஸ் ஆர்கனைசேஷனல் பிஹேவியர், ஒரு ஆர்கனைசேஷனல் சைக்காலஜி நீங்க எடுத்து படிக்கிறீங்க அப்படின்னா ஒரு கம்பெனில இப்போ நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய பேர் எம்பிஏ படிச்சுட்டு தான் வந்து ஹெச்ஆருக்கு போறாங்க, ஹியூமன் ரிசோர்ஸ். தட் மீன்ஸ் ரெக்ரூட் பண்ற ஜாபுக்கு எல்லாம் போறாங்க இல்லையா. சோ இந்த சைக்காலஜி படிச்சுட்டு நீங்க ஒரு ஹெச்ஆரா இருக்கலாம். ஹெச்ஆரா இருக்கும்போது இன்னும் ஆடட் வேல்யூ. அது இல்லாம உங்களுக்கு தெரியுமா, பைலட்ஸ் வந்துட்டு டேக் ஆஃப் அண்ட் டேக் இன் எடுக்கும் போது ஃபிளைட்டுக்கு போறதுக்கு முன்னாடி கவுன்சிலர் கிட்ட கண்டிப்பா அது ஒரு ப்ரொசீஜர் இருக்கு. அவங்க கவுன்சிலிங் எடுத்துட்டு தான் டேக் ஆஃப் போகணும். டேக் ஆஃப் வந்ததுக்கு அப்புறமாவும் அவங்க கவுன்சிலிங் எடுத்துக்கணும். சோ இந்த மாதிரி நேவில, ஆர்மில, சோ எல்லா ஃபீல்ட்லயுமே கவுன்சிலர்ஸ் இருக்காங்க. அண்ட் இதுல இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன தெரியுங்களா, நீங்க வந்து தியரட்டிக்கலா கான்செப்ட்ஸ் நீங்க படிக்கிறீங்க அண்ட் இதுல வந்து நிறைய டூல்ஸும் இருக்கு, டூல்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ். தட் மீன்ஸ் questionnaire, set of questionnaire, GAD, அதாவது ஜெனரலைஸ்ட் ஆங்ஸைட்டி டிசார்டர் அப்படிங்கிறது ஒரு டிசார்டர். அதுக்கு வந்து லைசன்ஸ்டு டூல்ஸ் ஒன்னு இருக்கும். அந்த questionnaires நீங்க வந்துட்டு அனலைஸ் பண்ண தெரிஞ்சிட்டீங்க அப்படின்னா யூ ஆர் அ தெரபிஸ்ட்.
ஸோ இப்போ உங்க கிளைண்ட் வராங்க, அந்த கொஸ்டினர் கொடுத்து நீங்க அவங்களோட ஆங்ஸைட்டி லெவல் எப்படி இருக்கு, மாடரேட் லெவலா இல்ல வந்து அட்வான்ஸ்டு லெவலா, ஸோ என்ன மாதிரி லெவல்ல அவங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா உங்களை தெரப்பிக்கு நீங்க கொண்டு வரலாம். Please understand there is a lot of difference between psychologist and psychiatrist. Psychiatrist அப்படிங்கிறவங்க MBBS பண்ணி MD பண்ணிட்டு ஆக்சுவலி அவங்க வந்து மெடிகேஷன்ஸ் பிரிஸ்கிரைப் பண்றவங்க தான் சைக்காட்ரிஸ்ட். ஸோ சைக்காட்ரிஸ்ட் அப்படிங்கிறவங்க மாத்திரை மருந்தெல்லாம் எழுதி கொடுப்பாங்க, இன்ஜெக்ஷன் இந்த மாதிரி கொண்டு போவாங்க. எஸ், சில பேர் வந்து மெசேஜ் பண்ணிருக்கீங்க, டவுட் இருக்குன்னா ஐ கம் டு யூ. லெட் மீ கம்ப்ளீட் திஸ். சைக்காலஜிஸ்ட் அப்படிங்கிறவங்க வந்து என்னன்னா நோ மெடிகேஷன்ஸ், மாத்திரை மருந்து ஊசி இதெல்லாம் எதுவுமே இல்லாம த்ரூ கவுன்சிலிங். கவுன்சிலிங் அப்படிங்கிறது வந்து பேசுறதுதான் கவுன்சிலிங் அப்படிங்கறதும் இன்னும் சில பேர் நினைச்சிட்டு இருக்கீங்க. அது டோட்டலி ராங். இப்போ நீங்க ஒரு மார்க்கெட்டிங் பண்றது கவுன்சிலிங், பேசுறது கவுன்சிலிங். இன்னும் ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா, அட்வைஸ் பண்றது கவுன்சிலிங் நினைச்சிட்டு இருக்கீங்க. சோ அட்வைஸ் பண்றது கவுன்சிலிங்கே கிடையாதுங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னன்னா, ஒரு ரோட கிராஸ் பண்ணணும், கண்ணு தெரியாதவங்க அங்க நிக்கிறாரு. சோ அவரை நீங்க வந்து என்ன தெரியுங்களா, அட்வைஸ் பண்றது என்ன அப்படின்னா, குச்சி வச்சிருக்கல கையில வந்து தட்டி தட்டியே நீ வந்து ரோட கிராஸ் பண்ண அப்படிங்கறது அட்வைஸ். ஏன் அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த, நீங்க ரோட்ல பார்த்த விஷயத்த நீங்க சொல்லிட்டு போயிடுறீங்க. ஆனா கவுன்சிலிங் அப்படிங்கிறது அவர்கிட்ட நீங்க கேக்குறீங்க, ஐயா உங்களுக்கு வந்துட்டு ஓகேவா, நீங்க ரோட கிராஸ் பண்ணி தான் ஆகணுமா இல்ல கொஞ்ச நேரம் பொறுமையா, அவங்களோட பிசிக்கல் அண்ட் மென்டல் ஹெல்த்தை விசாரிக்கிறீங்க, ரேப்போ பில்டப் பண்றீங்க. சோ ரேப்போ பில்டப் பண்ணி அவரோட நிலைமைய தெரிஞ்சுக்கிட்டு, நானே உங்களை கை பிடிச்சு கூட்டு போய் விட்டுறட்டுங்களா, இல்ல நீங்க கையில ஸ்டிக் வச்சிருக்கீங்க, நீங்க அதை கிராஸ் பண்ணி போக முடியும், இந்த மாதிரி நீங்க அவங்களோட கம்ஃபர்டபிள், அவங்க என்ன மாதிரி சூழ்நிலையில இருக்கீங்க, அவங்களுக்கு என்ன கேப்பபிள், அவங்களால எது பண்ண முடியும், அதை அனலைஸ் பண்ணி அதுக்கான சஜஷன்ஸ கொடுக்குறீங்க. இதுதான் வந்து சைக்காலஜிஸ்ட் பண்ணுவாங்க, ஒரு கவுன்சிலர் பண்ணுவாங்க. அட்வைஸ் கொடுக்குறவங்க வரவங்க போறவங்க எல்லாமே என்ன தெரியுங்களா, அவங்க வாழ்க்கையில நடந்த எக்ஸ்பீரியன்ஸ ஷேர் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. சோ நம்ம அட்வைசர்ஸ் கிடையாது. நீங்க நாளை பின்ன நீங்க சைக்காலஜி கோர்ஸ் எடுத்துட்டு நீங்க கவுன்சிலர் ஆறீங்கன்னா இது நல்ல ஸ்ட்ராங்கா மைண்ட்ல வச்சுக்கோங்க. யூ ஆர் நாட் அட்வைசர்ஸ், யூ ஆர் அ கவுன்சிலர்ஸ், யூ ஆர் அ சைக்காலஜிஸ்ட். அப்படின்னும் போது அவங்க இடத்துல இருந்து சிம்பத்திக்கும் எம்பத்திக்கும் லாட் ஆஃப் டிஃபரன்ஸ் இருக்கு. சிம்பத்தின்றது ரோட்ல போகும்போது பிச்சை எடுத்துட்டு இருக்காங்களா, ஐயோ பாவம் அப்படின்னு சொல்லிட்டு போறது சிம்பத்தி. எம்பத்தி அப்படிங்கிறது அந்த இடத்துல நான் உட்கார்ந்து பிச்சை எடுத்தா என்னோட மனசு எவ்வளவு வலிக்கும், என்னோட நிலைமை எப்படி இருந்திருக்கும் நினைச்சு பாக்குறது எம்பத்தி. தட் மீன்ஸ் அவங்க இடத்துல நான் இருந்தா அப்படிங்கிறது எம்பத்தி. அது எங்க வேணாலும் நம்ம பிளேஸ் பண்ணி பாத்துக்கலாம். அஸ் அ கவுன்சிலரா நம்மளுக்கு ஒரு எம்பத்தி இருந்துச்சுன்னு வைங்களேன், அடுத்தவங்களோட பிரச்சனையை ஈஸியா நம்மளால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். சிம்பத்தி இருந்துச்சுன்னு வைங்களேன், உங்க கிளைண்ட் வந்து ஏதாவது பேசுறாங்க, ஏதாவது அவங்க பிரச்சனைகளை சொல்லும் போது ஐயோ பாவம்னு சொல்லிட்டு நீங்க விட்டுருவீங்க. ஆனா எம்பத்தி இருந்தா நீங்க அவங்களோட பிரச்சனைகளை புரிஞ்சுக்க முடிஞ்சா அதுக்கேத்த மாதிரி நீங்க கரெக்டா சஜஷன்ஸ் கொடுக்க முடியும். எஸ் கல்பனா, நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க. வாட் இஸ் யுவர் டவுட்? மேம் வணக்கம். வணக்கம். இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா, சைக்காலஜிஸ்டா எடுத்து படிச்சா என்னென்ன மாதிரியான வேல்யூஸ்லாம் இருக்கு, என்னென்ன மாதிரி ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு, அல்லது நீங்க அதை பிசினஸா கன்வெர்ட் பண்ணி நீங்களே ஒரு கிளினிக் போட்டு நீங்க கவுன்சிலிங் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க. ஆக்சுவலி நான் ஒரு கவுன்சிலர்ட்டையும் இந்த கிளாஸ்ல சேர்ந்ததுல இருந்து கேட்கறது இதுதான். என்னோட ஏஜ் வந்து பாத்தீங்கன்னா 50+. ஓகே. அண்ட் பாஸ்ட் 25 years ஐ எம் இன் நியூட்ரிஷன் இண்டஸ்ட்ரி. நான் நியூட்ரிஷன் அண்ட் டயட்டிங் அண்ட் அது சார்ந்த நிறைய விஷயம் வந்து நிறைய பேருக்கு டாக்டர்ஸ்லாம் க்ரானிக்கா இருக்கிற விஷயத்துக்கு கூட முடியாது அப்படின்னு சொன்னவங்க கூட சப்ளிமெண்ட்ஸ்ல நான் வந்து நிறைய ரிசல்ட் கொடுத்துருக்கேன். ஓகே. இப்போ இந்த விஷயத்தையுமே எனக்கு சைல்ட்ஹுட் ட்ராமாஸ் நிறைய இருக்கு. இப்போ வரைக்கும் என் லைஃப்ல வந்து என்னை சுத்தி உள்ளவங்க எல்லாமே கொஞ்சம் நார்சிஸ்டிக்காகவும் டாக்ஸிக்காகவும் இப்படியே தான் இருக்காங்க. இது வந்து வெளியில உள்ளவங்களா இருந்தா நம்ம வேணான்னு சொல்லிட்டு வந்துடலாம். இது வந்து பாத்தீங்கன்னா அப்பா அம்மா ஹஸ்பண்ட் என் பொண்ணு இது எல்லாமே இப்படி சுத்தி இருக்கிறதுனால அவங்கள வேணான்னு நான் ஒதுக்கி வைக்க முடியல. ஆனா அவங்க கிட்ட இருந்து கொஞ்சம் விட்டு விலகி என் மைண்டை தனியா வச்சுக்கிட்டு என் போக்குல நான் போயிட்டு இருக்கேன். ஓகே. இப்போ நான் இந்த சைக்காலஜி படிக்கிறது மூலியமா என்னால ஒரு சக்சஸ்ஃபுல் லைஃபை வந்து ஒரு கரியரை வந்து நான் வந்து பில்ட் பண்ணிக்க முடியுமா? டெஃபினெட்லி எஸ். ஏன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்க சைக்காலஜி படிக்கிறதுனால உங்களோட செல்ஃப் கான்பிடன்ஸ், செல்ஃப் க்ரூமிங் அதிகமாகும். அதுதான் ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன தெரியுங்களா, நீங்க தயாராவீங்க.
ஆஸ் அ சைக்காலஜி பண்ணதுக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் ஒன்ஸ் உங்களோட செல்ஃப் கான்பிடன்ஸ், செல்ஃப் லவ் அண்ட் செல்ஃப் கம்பேஷன் எல்லாமே உங்களுக்கு வந்துட்டு டெவலப் ஆனதுக்கு அப்புறம் நீங்க ஒரு பொசிஷனுக்கு வந்துருவீங்க. மத்தவங்களுக்கும் என்னால வந்து ஒரு மாரல் சப்போர்ட் கொடுக்க முடியும், ஒரு சஜஷன்ஸ் கொடுக்க முடியும் அப்படின்னு. இன்னொன்னு தெரியுங்களா, நீங்க சொன்னீங்க சைல்ட்ஹுட் ட்ராமாஸ் அதிகமா இருந்துச்சு அப்படின்னு. சோ உங்களோட ஏஜ், உங்களோட சைல்ட்ஹுட் ட்ராமாஸ் இது எல்லாமே வச்சு பார்க்கும்போது யூ ஆர் த ரைட் பர்சன் டு லேர்ன் சைக்காலஜி அண்ட் கிவ் சைக்காலஜிக்கல் சர்வீசஸ். ஏன் இது அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு ஒரு லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ்னு ஒண்ணு இருக்கு. சைல்ட்ஹுட் ட்ராமா இருக்கு அப்படின்னு சொன்னாலே நம்ம கண்டிப்பா அதுல இருந்து ஓவர் கம் பண்ணி வர்றதுக்கு நம்மளே அதிகமா ஒரு எஃபோர்ட் எடுத்திருப்போம். அண்ட் நீங்க வந்து டெக்னிக்கலாவும் தெரப்பட்டிக்கலாவும் சில விஷயங்களை நீங்க லேர்ன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மத்தவங்களுக்கு நீங்க கைட் பண்ணும்போது அது கரெக்டா இருக்கும். சோ அதனால நீங்க தைரியமா இந்த கோர்ஸ் எடுத்து நீங்க பண்ணலாம். அஸ் வெல் நீங்க வந்து ஒரு நியூட்ரிஷனிஸ்டா இருக்கிறதுனால கண்டிப்பா உங்களுக்கு ஒரு அனாட்டமி, பயாலஜி பத்தி, நம்ம ஹியூமன் பாடி என்ன மாதிரி இருக்குன்ற சில பேசிக் நாலேஜ் இருக்கும். அதோட அடிஷனலா பிரைன் பத்தி நீங்க படிக்கும் போது இன்னுமே உங்களோட கரியருக்கு அது ரொம்ப சப்போர்ட்ஃபுல்லா இருக்கும். எஸ் மேம், நானும் அதை திங்க் பண்ணேன். ஏன்னா பிசிக்கலி என்னென்னலாம் வந்து பாத்தீங்கன்னா நான் ரிசல்ட் கொடுக்குறேங்கிறது தெரியும். இப்போ மென்டல் ஹெல்த் வந்து நம்மளே மென்டல் ஹெல்த்ல வீக்கா இருக்க கூடாதுங்கிறதுனால இதை எடுத்து படிக்கிறேன். ஸோ மென்டல் ஹெல்த் நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா நீங்க சொன்னீங்க இல்லையா, பாடி அண்ட் மைண்ட் ரெண்டுத்தையுமே நம்ம ரொம்ப ஹெல்த்தியா வச்சுக்கும் போது அது பீப்புள்ஸ்க்கும் யூஸ் பண்ண முடியும். ஸோ பீப்புளை சுத்தியே நம்ம இருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு அது ஒரு பெரிய ரிலீஃபா கூட இருக்கலாம் இல்லையா. இப்போ லோன்லினஸ் அப்படிங்கிறது இல்லாம என்னை சுத்தி இருக்கிற ட்ரமடைஸ் பண்ற பர்சன்ஸை விட்டுட்டு நான் என்னுடைய கெரியர்ல வந்து ஃபோக்கஸ் பண்ணும்போது என்னால வந்து ஒரு பெரிய லெவலுக்கு வர முடியுங்கிற ஒரு கான்ஃபிடென்ட்டும் இருக்கும். அண்ட் இவங்க எல்லாத்தையும் நான் ஓவர் கம் பண்ணி வரதுக்கு இன்னொரு டிவியேஷன் எடுக்கிறேன், அவ்வளவுதான். இப்போ 25 இயர்ஸாவும் நான் பீப்புள்ஸ் கூட தான் இருக்கேன். ஐ கிவ் ரிசல்ட்ஸ் ஃபார் சோ மெனி பீப்புள்ஸ் அண்ட் ஐ எம் ட்ரைனர். ஒரு 1000 ட்ரைனர்ஸ் குவாலிஃபிகேஷனும் நீங்க ஆட் ஆன் பண்ணும்போது இன்னும் ஈஸியா நீங்க மக்களையும் படிச்சுக்க முடியும். அதே மாதிரி நீங்க இத ப்ரொஃபஷனலாவும் கொண்டு போக முடியும். ஆல் தி வெரி பெஸ்ட். எஸ், வேற ஏதாவது டவுட்ஸ், நியூ டவுட்ஸ் ஏதாவது உங்களுக்கு? யா, வணக்கம், சொல்லுங்க. ஆனா ஒண்ணும் இல்ல, நம்மள ரொம்ப அவாய்ட் பண்ணினே போறதும் நம்ம பேச்சுக்கு ரொம்ப வேல்யூ கொடுக்காம போறதும் இருக்கும் போது அது செல்ஃப் டாக்லாம் அந்த மாதிரி வருதா, அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல? புரியல, எதனால வருதான்னு கேக்குறீங்க? இப்போ ரொம்ப நம்மளுக்கு பேசுறதுக்கு வேல்யூ கொடுக்காம போறது, அப்புறம் நம்மள வந்து ரொம்ப இக்னோர் பண்ணிக்கிட்டே போறது, மத்தவங்க நம்ம பேச்சுக்கு வேல்யூ கொடுக்காம போறதோ, நம்மள இக்னோர் பண்ணிட்டே போறதோ, அந்த மாதிரி இருக்கும்போது உனக்கு எதுவும் தெரியாது, நீ வேஸ்ட்னு அந்த மாதிரி சொல்ற போது, அந்த மாதிரி நம்ம எதனா ஒரு டாபிக் எடுக்கும்போது நம்ம வாலண்டரியா இன்வால்வ்மெண்ட் அதிகமா வருது. இந்த மாதிரி ப்ராப்ளம் இன்னொரு தான் இந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாம் வருதா? செல்ஃப் டாக்லாம் இருக்குமா? இல்ல, ஆக்சுவலி இப்போ நீங்க கேக்குறது வந்து என்னன்னா ஒர்க் பிளேஸ்ல இப்படி எல்லாம் உங்களை கார்னர் பண்றாங்க, ஒர்க் பாலிடிக்ஸ் அதிகமா இருக்கு அப்படின்னு இதை நான் நிறைய இடத்துல கம் அக்ராஸ் பண்ணிருக்கேன். இந்த மாதிரி ஜெனரல் டவுட் கேக்குறாங்க. ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, உங்ககிட்ட சரக்கு இருக்கு, ஓகேவா? தட் மீன்ஸ் உங்க நாலேஜா இருக்கலாம், உங்க ஸ்கில்லா இருக்கலாம், உங்க டேலண்டா இருக்கலாம். உங்ககிட்ட அங்க ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. அத வந்து வளர விடாம தடுக்கிறதுக்கு தான் மத்தவங்க உங்களை கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க. அது எஸ்பெஷலி உங்க கலீகா இருக்கலாம், உங்களோட ஒர்க் நேச்சர்ல இருக்கிறவங்க அது டெஃபினட்டா அது பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா கொஞ்சமா நீங்க ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட், இப்போ ஒண்ணும் இல்ல, ஒரு புதுசா ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு ஜாயின் பண்றீங்க, துருன்னு சொல்லிட்டு நீங்க எல்லாமே வந்து ஒரு டைம்குள்ள 5 o'clockல சப்மிட் பண்ண சொல்றாங்கன்னு வச்சுக்கலாம். அந்த டேட்டாவை எல்லாமே நீங்க 4:30 மணிக்கு சப்மிட் பண்ணிடுறீங்க. ஏன் அப்படின்னா புதுசா நீங்க ஜாயின் பண்ணும்போது உங்களோட ஸ்கில்ஸ் அண்ட் டேலண்ட்ஸை வெளிக்காட்டணும் அப்படின்னு. இத பழைய ஆட்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, என்ன இவன் இப்படி தீயா வேலை செஞ்சுட்டு இருக்கானே, இப்படியே போனா அவனுக்கு ப்ரொமோஷன் கிடைச்சிரும். சோ அதனால 4 தட்டு தட்டுவாங்க. இப்படி எல்லாம் நீ வந்துட்டு பண்ணக்கூடாது, இது கரெக்டான ஃபார்மேட்டே கிடையாது. உங்களை கிரிட்டிசைஸ் பண்றாங்க அப்படின்னா உங்ககிட்ட அங்க ஏதோ இருக்குன்னு அர்த்தம். சோ நெவர் லெண்ட் யுவர் இயர்ஸ். நீங்க வந்து மத்தவங்களுக்கு காது கொடுத்துட்டு அவன் இப்படி பேசுறானே, அப்படி பேசுறாங்களே, இப்படி நம்மள ஒரு இன்சல்ட் பண்றாங்க, உங்களை காயப்படுத்துறாங்க, நெகட்டிவா உங்களை பேசுறாங்கன்னா அப்ப கண்டிப்பா உங்ககிட்ட ஏதோ ஒரு சம் குட் குவாலிட்டிஸ் இருக்கு. அத வந்து வளர விடாம தடுக்கிறதுக்கு தான் அப்படி பண்றாங்கன்றத தெளிவா புரிஞ்சுக்கோங்க. அதை எல்லாத்தையும் இக்னோர் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன ஃபோக்கஸோ அதை மட்டும் பார்த்துட்டு போங்க. அது எல்லாத்துலயுமே யோசிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அது யோசிக்கிறது வேஸ்ட் ஆஃப் டைம் தான், அக்கார்டிங் டு மீ. ஓகே, தேங்க் யூ மேம். யா, ஆல் தி பெஸ்ட். ஓகே, சோ கமிங் டு தி பாயிண்ட், இப்ப நிறைய பேர் மெசேஜ் பண்ணிட்டு இருக்கிறது என்னன்னா ஓவர் கம் பண்றது எப்படி, இந்த ஸ்ட்ரெஸ், ஆங்ஸைட்டி அண்ட் ஓவர் திங்கிங் இதெல்லாமே ஓவர் கம் பண்றது எப்படி. இப்போ நான் சில டெக்னிக்ஸ் நான் சொல்லி தர போறேன். ஃபர்ஸ்ட் வந்து ஓவர் திங்கிங் அப்படின்றது என்னன்னா ஒரு அப்சசிவ் தாட்ஸ். அப்சஷன் அப்படின்னாலே நெகட்டிவ் தாட்ஸ்ன்னு அர்த்தம். அந்த நெகட்டிவ் தாட்ஸ் அதிகமா வர்றதுதான் ஓவர் திங்கிங்.
அந்த ஓவர் திங்கிங்க ஜேர்னலிங் பண்றீங்க அப்படின்னு சொன்னா அது வந்து பாசிட்டிவா கன்வெர்ட் ஆகும். தட் மீன்ஸ் நிறைய ஓவர் திங்க் பண்றதுனாலதான் நிறைய மூவி டைரக்டர்ஸ், ஃபில்ம் மேக்கர்ஸ் எல்லாமே உருவாயிருக்காங்க. நிறைய வந்து ஓவர் திங்கிங் பண்ணதுனாலதான் ஹாரி பாட்டர்ன்ற மாதிரி நிறைய மிஸ்டீரியஸ் புக்ஸ் எல்லாம் கூட வந்திருக்கு, ஃபிக்ஷன் புக்ஸ் எல்லாம் கூட வந்திருக்கு. சோ ஓவர் திங்கிங்க நீங்க எப்படி பாசிட்டிவா கன்வெர்ட் பண்ண போறீங்க அப்படிங்கறதுலதான் விஷயமே இருக்கு. டெய்லி நீங்க வந்து ஜேர்னலிங் பண்ற பழக்கம், அதாவது இப்ப எப்படின்னா ஒரு காமனான ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேனே, நம்ம ஏதோ ஒரு ஆக்சிடென்ட்டை நீங்க பாத்திருப்பீங்க ரோட்ல. அடுத்து நீங்க பைக்ல உட்காரும் போதோ இல்ல கார் ஓட்டும் போதோ உங்க தாட்ஸ் எல்லாம் எப்படி போகும்? ஐயோ நம்மளுக்கு அந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா, நான் கீழே விழுந்துட்டேன்னா என் குடும்பத்தை யாரு பாப்பா? இதெல்லாம் ஓவர் திங்கிங். நீங்க வண்டி ஓட்டிட்டு இருக்கும் போதே உங்க மைண்ட் அப்படி எல்லாம் திங்க் பண்ணும். என்ன பண்ணும் தெரியுங்களா? ஓவர் திங்கிங் அரைசஸ், உங்க ஒரு ஃபியர் இருக்கு, உள்ள வந்து ஒரு பயம் இருக்கு, அந்த பயத்தோட இன்டைரக்ட் அவுட்புட் தான் வந்து ஓவர் திங்கிங். அப்போ அதை எதிர்த்து ஒரு கேள்வி கேளுங்க. சரி, இப்ப நான் கீழே விழுவேன்னா எப்படி விழுவேன்? நானு கவனம் இல்லாம போனாதானே கீழே விழுவேன். ஆக்சிடென்ட் எப்படி ஆகுது? நான் கேர்லெஸ்ஸா ஆகுறதுனாலதானே ஆக்சிடென்ட். சோ ஒரு கேள்வியை எழுப்பி அந்த ஓவர் திங்கிங்க்கு நீங்க ஆன்சர் பண்ணுங்களேன். உங்க ஃபியர் உங்களை பார்த்து பயந்து போகும். இதுதான் வந்து நீங்க போல்டா அப்ரோச் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். சோ அதனால ஓவர் திங்கிங் வருதே அப்படின்னு சொல்லி அந்த கேள்விகளை நீங்க ஃப்ளோவை வந்து விட்டுட்டே இருக்கக்கூடாது. அந்த ஃப்ளோவை வந்து நீங்க பிரேக் பண்ணணும் அப்படின்னா நீங்க காம் டவுனா இருக்கும் போதோ இல்ல ரிலாக்ஸா இருக்கும் போதோ அந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே, மைண்ட்ல வர கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே லைஃபா கூட இருக்கலாம். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள பிரச்சனை வருது, சோ என் ஹஸ்பண்ட் என்ன விட்டு போயிருவாங்களோ, என் ஒய்ஃப் என்ன விட்டு போயிரு, என்னென்ன ஓவர் திங்கிங் வருதோ எல்லாத்தையுமே ஜேர்னல் பண்ணுங்க. அதை வந்து தைரியமா கொஸ்டின் பண்ணுங்க. அந்த கொஸ்டினுக்கு ஆன்சரையும் எழுதுங்க. உங்க பிரைன் வந்து ரீவயர் ஆகும். சோ ரீவயரிங் யுவர் பிரைன் அப்படிங்கிறது பெரிய என்னமோ கஷ்டமான விஷயம் எல்லாம் கிடையாது. இது என்னன்னா நியூரோ பிளாஸ்டிசிட்டின்னு சொல்லுவோம். சோ நியூரோ பிளாஸ்டிசிட்டி அப்படின்னா நம்ம மூளையில இருக்கிற அந்த பிரைன்ல இருக்கிற நியூரான்ஸ். அத இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க சின்ன வயசுல ஒரு விஷயம் நம்மளுக்கு கேட்க தெரியாது. தட் மீன்ஸ் ஒரு வயசு குழந்தைகிட்ட போயிட்டு எனக்கு கால் வலிக்குது கை வலிக்குதுன்னு சொல்ல தெரியாது. அதே மாதிரி பசிக்குதுன்னு கூட கேட்க தெரியாது. அப்ப நம்ம குழந்தை பருவத்துல இருக்கும்போது ஒரே ஒரு கம்யூனிகேஷன் என்ன? அழுதுருவோம். எதுவா இருந்தாலும் பசி எடுத்தாலும் அழுதுருவோம், அதே மாதிரி கை கால் வலிக்குதுனாலும் அழுதுருவோம். சோ அந்த குழந்தை வந்து கம்யூனிகேட் பண்றது அழுகை மட்டும்தான் கம்யூனிகேஷனா கொண்டு வருது. வளர வளர அம்மா அப்பா சொல்லி கொடுக்குறாங்க, இதனால அந்த லாங்குவேஜ் நம்ம கத்துக்கிறோம். அப்ப என்னன்னா நம்ம பிரைன் வந்து ரீவயர் பண்ணுது. அப்போ இந்த நியூரோ பிளாஸ்டிசிட்டி என்னன்னா the ability of the brain, ஒரு மூளையோட கெப்பாசிட்டி டு சேஞ்ச் இட் செல்ஃப். அதாவது அந்த வாழ்க்கை நடைமுறைக்கு ஏத்த மாதிரி உங்களோட வாழ்க்கை முறைய மாத்திக்க கூடிய தன்மை, அதோட மூளையோட சேஞ்சிங் கெப்பாசிட்டி, அதுதான் வந்து நியூரோ பிளாஸ்டிசிட்டி நம்ம சொல்லுவோம். அது இருக்க போய் தான் நம்ம ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் ஒவ்வொரு விதமான மாற்றங்களை நம்ம சந்திச்சுட்டே வரோம். சின்ன வயசுல ஒரு மாதிரி யோசிச்சிருப்போம். நம்ம வந்து 5th படிக்கிற வரைக்கும் நம்ம அங்கிள் ஆன்டியோ பக்கத்து வீட்டுக்காரவங்களோ போலீஸா இருந்தாங்கன்னா நான் ஒரு போலீஸ் ஆபீசரா ஆகணும்னு நினைச்சிருப்போம். அதுக்கப்புறம் நம்ம என்ன நினைச்சிருப்போம், ஒரு ஆஃப்டர் 12th படிச்சதுக்கு அப்புறமா இல்ல நான் என்ஜினியர் ஆனாதான் நல்லா சம்பாதிக்க முடியும், எனக்கு கன்ஸ்ட்ரக்ஷன்ல தான் இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கன்ஸ்ட்ரக்ஷன்ல போவோம், இன்ஜினியர் ஆகும். அப்புறம் காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறம் என்ன ஆகும், ஒரு ஆண்டர்பிரனர் ஆகும், இல்லைன்னா வேலைக்கு போறதா அந்த மாதிரி முடிவு பண்ணுவோம். சோ ஒரு தாட் ப்ராசஸ்லயும் எவ்வளவு சேஞ்சஸ் வருது. இவ்வளவு மாற்றங்கள் கொண்டு வர்ற உங்க மூளைக்கு நெகட்டிவ் தாட்ஸை ஏன் பாசிட்டிவா கொண்டு வர முடியாது? நீங்க மனசு வச்சீங்கன்னா உங்க பிரெயினை வந்துட்டு ரீவயர் பண்ண முடியும். அந்த நியூரோ பிளாஸ்டிசிட்டியை கொண்டு வர முடியும். அந்த மூளையில இருக்கிற நெகட்டிவ் தாட்ஸை நீங்க பாசிட்டிவா கொண்டு வர முடியும். இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நிறைய டெக்னிக்ஸ் இருக்கு. அதுல ஈஸியா எல்லாருமே பண்ணக்கூடிய டெக்னிக்ஸ் என்ன அப்படின்னா சோ செஷனும் நான் கொஞ்சம் எண்டிங்க்கு கொண்டு வந்துட்டேன். அதனால கேன் யூ ஆல் ப்ளீஸ் உங்களோட முடிஞ்சா உங்க வீடியோவை ஓபன் பண்ணுங்க. உங்க அழகான முகத்தை நான் பார்க்கணும்னு லைக் பண்றேன். அண்ட் இஃப் நாட் பாசிபிள் உங்களோட ஆடியோவை நீங்க வந்துட்டு அன்மியூட் பண்ணிட்டு, ஏன்னா இது வந்து ஒரு பாசிட்டிவான எல்லாருக்குமே இருக்கிற ஒரு சீக்ரெட்டை நான் பப்ளிக்கா சொல்லி தர போறேன். whenever you say that I'm successful அப்படின்னு நீங்க சொல்றீங்க அப்படின்னா நீங்க நினைப்பீங்க நான் வாழ்க்கையில எவ்வளவு கடந்து வந்தேன், எனக்கு எல்லாமே ஃபெயிலியர் தான், கல்யாணம் பண்ண அது ஒரு பெரிய ஃபெயிலியரு, குழந்தைய பத்தா அந்த குழந்தையும் வந்து அது ஒரு ஃபெயிலியரா தான் இருக்கு, பிசினஸ் பண்ண எல்லாமே லாஸா தான் போகுது. எல்லாமே அந்த பட்ட கால்ல தான் படும்னு சொல்லுவாங்க. நெகட்டிவிட்டி அக்யூமுலேட்ஸ் மோர். அங்க நீங்க வந்து நெகட்டிவா திங்க் பண்ணிட்டு இருக்கிற வரைக்கும் அந்த இடம் மாறவே மாறாது. எப்போ நான் சக்சஸ்ஃபுல், நான் வந்து வெற்றிக்காக தான் நான் பிறந்திருக்கேன், நான் தொட்ட இடமெல்லாம் வெற்றியா தான் இருக்கும்னு நீங்க நம்புறீங்களோ சப்கான்சியஸ்லி, அப்பதான் அங்க வந்து வெற்றியே வரும். சோ எல்லாரும் நம்ம சொல்லுவோமா ஐ எம் சக்சஸ்ஃபுல், அதாவது வித் ஆக்ஷனோட நம்ம சொல்ல சொன்ன ஐ எம் சக்சஸ்ஃபுல் சொல்லுங்க. I am successful. I'm really successful.
சூப்பர். I am successful. ஃபுல் நீங்க சொல்லுங்க. I am உங்களோட successful. வெரி குட். மேம் எப்ப நெக்ஸ்ட் டைம் நீங்க வருவீங்கன்னு சொல்லிடுங்க. வீடியோ கால்ல வரேன் மேம். செகண்ட் சீக்ரெட் வந்து என்ன அப்படின்னா மைண்ட் பவர். உங்களோட பிசிக்கல் பவர் கிடையாது. நான் வந்து 60 கிலோல இருக்கேன், என் போன்ஸ் இங்க வந்து குட்டி பவர் கிடையாது. பவர் அப்படிங்கிறது என்னன்னா உங்களோட வில் பவர், எபிலிட்டி டு ஓவர் கம், பவுன்ஸ் பேக் ஆகி வரணும். நடந்துருச்சுப்பா அவ்வளவுதான், இத பத்தியே பேசிட்டு இருந்தே என்ன பிரயோஜனம், வாங்க வந்து வேலையை பாருங்க. சோ ரிசைலியன்ஸ் சொல்லுவாங்க. ரிசைலியன்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா எபிலிட்டி டு கம் பேக் டு த நார்மல் லைஃப் ஆஃப்டர் ஏதோ ஒரு நெகட்டிவான ஒரு சம்பவம் நடந்துருச்சு அப்படின்னாலும் அதுல இருந்து பாசிட்டிவா கன்வெர்ட் பண்ணிக்கிறது தான் இந்த வில் பவர். வில் பவர் இருக்க போய் தான் கொரோனால எவ்வளவு பேர் இறந்தாங்க, எவ்வளவு பிரச்சனைகள்லாம் நடந்தது. ஆனா நம்மளுக்கு சில பேர் வந்து கொரோனா வந்திருக்கலாம், பாசிட்டிவா இருந்திருக்கலாம், இல்லாம இருந்திருக்கலாம். பட் இன்னைக்கு நீங்களும் நானும் இன்ட்ராக்ட் பண்ணிட்டு இருக்கோம். வை? உங்களுக்கு அந்த வில் பவர் இருந்துச்சு, நான் வாழுவேன் அப்படின்ற வில் பவர் இருந்ததுனாலதான் நம்ம இருக்கோம். சோ தட் இஸ், நீங்க என்ன பிரச்சனைகள் வந்தாலுமே இதெல்லாம் ஒரு பெரிய ப்ராப்ளமே இல்ல. மவுண்டைன், நீங்க அந்த மலை இருக்கு பாருங்களேன், அது தூரமா பார்க்கும்போது இந்த 2 விரல்ல தம்மா துண்டா நீங்க மெஷர் பண்ணிடலாம். இவ்வளவுதானா மவுண்டைன், இவ்வளவுதான் சைஸ் மலையோட அந்த அளவு. ஆனா அந்த மவுண்டைன் கிட்ட போக போக நீங்க இப்படி அண்ணாந்துதான் பாக்கணும், என்னடா இவ்வளவு பெரிய மலையா அப்படின்னு சொல்லி. தூரமா இருந்து பார்க்கும்போது இவ்வளவுதான் இருந்துச்சு. அதே மாதிரிதாங்க உங்க வாழ்க்கையும், பிரச்சனைகளும் அதே மாதிரிதான். உங்க கிட்டயே வச்சுட்டு எனக்கு தான் இந்த பிரச்சனை, ஊர்ல யாருக்குமே பிரச்சனை இல்லை, எனக்கு தான் பிரச்சனை பிரச்சனைன்னு சொன்னீங்கன்னா அந்த பிரச்சனைகள் எல்லாமே பெருசு பெருசா தெரியும். பிரச்சனையை கொஞ்சம் தள்ளி வச்சு பாருங்களேன், ஊர்ல எல்லாருக்குமே நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அதுல எனக்கு கம்பேர் பண்ணும்போது தேங்க் காட், கிராட்டிடியூட், நான் இந்த அளவுக்கு நிம்மதியா இருக்கேன், நல்லா இருக்கேன், சந்தோஷமா இருக்கேன்ற ஒரு மன நிம்மதி உங்களுக்கு கிடைக்கும். மேம் ஒரு சின்ன கொஸ்டின், ஒரே ஒரு சின்ன கொஸ்டின் கேட்கலாமா மேம்? நீங்க சொல்றீங்க இல்லையா, ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா நம்ம பாசிட்டிவா திங்க் பண்றது வேற. ஒரு விஷயத்த தப்பா செஞ்சுட்டு அது வந்து பாத்தீங்கன்னா தப்புன்னே ஒத்துக்காம ஒருத்தர் வந்து ஒரு 80 lakhs லாஸ் பண்ணிருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப எங்க வீட்லயே ஓகேங்களா, இப்ப என் ஹஸ்பண்ட் அவர் வந்து பாத்தீங்கன்னா இதை செய்யாதீங்க, கொஞ்சமா செய்யுங்க அப்படின்னு சொல்லும் போது அவரு அது ஒன்றும் பிரச்சனை இல்லை பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நியர்பை ஒரு 80 lakhs வரைக்கும் லாஸ் பண்ணிட்டாரு. திஸ் இஸ் த ட்ரூத். பட் அதை வந்து இப்படி கொஞ்சம் கொஞ்சமா பண்ணியிருந்தா இந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து பிரச்சனை இல்லைல்ல, நானும் சேர்ந்து இதுல பிரச்சனைல இருக்கேன்ல அப்படின்னு சொல்லும் போது அவர் சொல்ற ஒரு பதில் என்ன அப்படின்னா, இதெல்லாம் நடக்கணும் அப்படின்னா நடந்தேதான் ஆகும், இட்ஸ் எ கர்மா அப்படின்னு சொல்லி. நான் சொன்னேன் கர்மாங்கிறது ஒண்ணு கிடையாது, கர்மாங்கிறது செயல். நம்ம செய்யற செயல் நல்லதா இருந்தா அது நல்லதா வரும், அது கெட்டதா இருந்தா அது கெட்டதா நமக்கு வந்து திருப்பி வரும். இதுக்கு 80 லட்சம் ரூபாய்க்கு போய் யாராச்சும் கர்மான்னு சொல்லுவாங்களா அப்படின்னு நான் சொன்னா அதை வந்து ஒத்துக்க மாட்டேங்கிறாரு, ஆர்கியூ பண்றாரு. இல்ல ஆக்சுவலி என்னன்னா நிறைய பேருக்கு வந்து நம்ம பண்ண தப்ப வந்து செல்ஃப் ரியலைசேஷன் பண்ண மாட்டோம். சோ யார் சொல்லுங்க. ஒரே நிமிஷம், சைபாசில இருந்து ஒரு சின்ன இது நியூஸ் மட்டும் சொல்லணும். யா ப்ளீஸ். ஹமீஸ். ஓகே மதன், ஓகே மதன், அந்த ஃப்ளையர் மட்டும் ஷேர் பண்ணுங்க. ஓகே ஓகே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ சுஜிதா மேம், தேங்க்ஸ் ஃபார் யுவர் டைம். செஷன் ரொம்பவே உண்மையிலேயே ரொம்ப அருமையாக இருந்துச்சு. ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் பற்றி எப்படி அதுலேருந்து ரெக்கவர் ஆகணும், அதுலேருந்து எப்படி வெளியே வரணும், அதுக்கான டிப்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் நல்லாவே நம்ம டீச் பண்ணீங்க. செஷன் வந்து ரொம்பவே இன்ட்ராக்டிவாக இருந்துச்சு. நீங்கள் நிறைய கொஸ்டின்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டீங்க, ஸ்டூடெண்ட்ஸும் உங்கள்கிட்ட நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டாங்க, அதுக்கான ஆன்சர்ஸ் நீங்கள் நிறையா கொடுத்தீங்க, இன்டெப்த்தான மீனிங்கும் கொடுத்தீங்க. நான் செஷன் ஓரளவுக்கு நான் ஃபுல்லாக பார்த்துட்டேன், ரொம்பவே நல்லா இருந்துச்சு மேம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் அப்ரிஷியேஷன். ஒரு சின்ன ஒரு அனௌன்ஸ்மெண்ட் மேம், நான் கொடுத்துக்கிட்டுமா? ஓகே. இது வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்மளோட இந்த மாதிரி செஷன்ஸ் வந்து பார்த்தீங்க. ஸோ இதே மாதிரி நம்ம வந்து இன்டெப்த்தாக இதை பற்றி நிறைய படிக்கணும் அப்படின்னா டிப்ளமோ இன் கவுன்சிலிங் சைக்காலஜி அப்படின்ற ஒரு 1 year கோர்ஸ் வந்து நம்ம ரன் பண்ணுறோம். ஸோ அந்த கோர்சஸில் கிட்டத்தட்ட 7 to 8 டாபிக்ஸ் வந்து சப்ஜெக்ட்ஸ் இந்த மாதிரி இருக்குது. இப்போ மேம் எடுத்த மாதிரி கிட்டத்தட்ட 50+ சப் டாபிக்ஸ் வந்து அந்த கோர்சஸில் இருக்குது. இது ரொம்பவே லைஃப்க்கு எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லான ஒரு கோர்சஸ். இப்போ மேம் எடுத்தாங்க பார்த்தீங்களா, இதை விட ஒரு 80% 90% அது இன்னும் இன்டெப்த்தான சில மீனிங்ஸு நிறைய நீங்கள் அதில் கற்றுக்கலாம். ஸோ இது சம்மந்தமாக நீங்கள் இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணணும், அதில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா சேட் பாக்ஸில் எங்களோட காண்டாக்ட் நம்பர், எங்கள் டீமோட காண்டாக்ட் நம்பர் போட்டிருப்பாங்க. ஸோ நீங்கள் அது இன்ட்ரெஸ்டாக இருந்தீங்கன்னா நீங்கள் உடனே கால் பண்ணி எங்கள் டீமில் நீங்கள் பேசலாம். இந்த கோர்ஸை பற்றி இன்னும் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க.
சரி, இதே கோர்ஸ்லயே வருமா? இது 2 கோர்ஸ்க்கு தனியா நேம் இருக்கா சார்? சொல்லுங்க, சரியா கேட்கலம்மா. இல்ல இப்ப நாங்க படிக்கிறோம் இல்லையா? டிசிபி 11th பேட்ச்ல படிச்சுட்டு இருக்கோம். இந்த 1 ஓகே. இயர் கோர்ஸ்ல இருக்கோம். இப்ப நீங்க சொல்ற அந்த எக்ஸ்ட்ரா கோர்ஸ் வந்து பிஜி லெவல்ல வருமா? வாட் அபௌட் த கோர்ஸ் நேம்? இந்த கோர்ஸ்க்கு வந்து அப்டேட்டட் கோர்ஸா? என்ன கோர்ஸ் சார் இது? கல்பனா மேம் தான் பேசுறீங்களா? எஸ் சார். ஓகே ஓகே மேம். ஓகே மேம், நீங்க ஆல்ரெடி நம்ம இதில் நீங்க படிச்சிட்டு இருக்கீங்க. இது வந்து இப்போ இருக்க அதே கோர்சஸ் தான். இது புதுசாக இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு யாரும் இப்போ படிக்காம இருக்கு. ஏன்னா இப்போ இந்த வெபினார்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 80% ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆல்ரெடி வெளியிருந்து வந்தவங்க. ஸோ அவங்களுக்கு நம்மளோட டிசிபி கோர்ஸை பற்றி தெரியாது. ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன் அந்த இது. கல்பனா மேடம் தான் தெரியற அளவுக்கு என் பேர் தெரிஞ்சு போச்சு. தேங்க்யூ சார். ஓகே ஓகே, தேங்க்யூ மேம். ஓகே, தேங்க்யூ. இந்த கோர்ஸை பற்றி உங்களுக்கு டீட்டெயில்ஸ் என்ன தெரியணும் அப்படின்னா எங்களோட டீமோட கான்டாக்ட் நம்பர் சேட் பாக்ஸில் போட்டிருக்காங்க. ஸோ அதை நீங்கள் கால் பண்ணி நீங்கள் கொஞ்சம் பேசி இது பண்ணுங்கள். லிமிடெட் சீட்ஸ் மட்டும் தான் இருக்குது. ஏன்னா நம்ம இன்னும் ஒரு 15 days to கிளாஸஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ சீக்கிரம் உங்களோட சீட்ஸ் வந்து புக் பண்ணிக்கிங்க. இமீடியட்டாக நாளைக்கே ஜாயின் பண்ணுறவங்களுக்கு ஒரு சின்ன ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் இருக்குது. அது எவ்வளோன்னு மென்ஷன் பண்ணலை. பட் நாளைக்கு நீங்கள் கால் பண்ணி பேசி நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிங்கன்னா, உங்களோட சீட்டை கன்ஃபார்ம் பண்ணிங்கன்னா உங்களுக்கான ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் இருக்குது. கான்டாக்ட் நம்பர் சேட் பாக்ஸில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த வெபினாரை பற்றி ஒரு சின்ன ஒரு ஃபீட்பேக் வந்து நீங்கள் கொடுக்கணும். லைக் கூகுள் ரிவ்யூ மாதிரி. கூகுள் ரிவ்யூ லிங்க் வந்து இப்போ எங்கள் டீம் வந்து சேட் பாக்ஸில் போடுவாங்க. ஸோ மறந்துடாமல் இந்த வெபினார் எப்படி இருந்துச்சு, இந்த வெபினார்லேருந்து என்னென்ன கற்றுக்கிட்டீங்க, சுஜிதா மேமோட ட்ரைனிங் எந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்றது ஒரு 2 to 3 லைன்ஸ் வந்து நீங்கள் ஒரு ஃபுல்லாக வந்து டிஸ்கிரைப் பண்ணி நீங்கள் அதை எழுதுங்க. அவ்வளோதான் மேம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ மேம். என்னோட क्वेश्चनக்கு ஆன்சர் மட்டும் சொல்லிடுங்க மேம். Yes sir, definitely. Yeah, நான் அதை ஆன்சர் பண்ணிட்டு அப்படியே I will wind up with the session. Yes, come to the point. இப்போ நம்ம பேசிட்டு இருந்தோம் இல்லைங்களா? ஆக்சுவலி நிறைய பேருக்கு வந்து அந்த செல்ஃப் ரியலைசேஷன் இருக்காது. கர்மா இல்ல நம்ம வந்து பண்றதுக்கான கர்மாவில் பூமராங் இதெல்லாம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. பட் ஆக்சுவலி என்ன தெரியுங்களா, நம்மள வந்து ஒரு பாசிட்டிவான விஷயங்கள்ல கொண்டு போறதுக்கு அண்ட் அந்த ஸ்பிரிச்சுவல் ஹேபிட்ஸும் அதுதான். நம்மள நல்ல வழியில கொண்டு போகணும், யாருக்கும் எந்த தீங்கும் செய்யாம இருக்கணும். அப்பதான் வந்து நம்ம பீஸ்ஃபுல்லா இருக்க முடியும். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். ஜெலஸ் அப்படிங்கிறது ஒரு ஹியூமன்ல வர ஒரு இமோஷன் தான். நம்ம மத்தவங்க மேல ஈஸியா பொறாமப்படுறோம். அவங்க நம்ம கிட்ட இல்லையே ஆனா அவங்க கிட்ட இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொறாமப்படுறதுனாலயோ கோபப்படுறதுனாலயோ யார் மேல கோபப்படுறீங்க, யார் மேல பொறாமப்படுறீங்களோ அவங்களுக்கு ஒண்ணுமே ஆக போறது இல்ல. இன்ஸ்டெட் யாரு ஜெலஸா இருக்காங்களோ அவங்களுக்கு தான் அந்த ஃபுல் ஹார்ட்டடா பல்பிட்டேஷனா இருக்கும். சோ அவங்க நல்லா வாழ்றாங்களே அப்படிங்கிற ஒரு ஆத்திரமா இருக்கும். யாரு பொறாமப்படுறாங்களோ அவங்களுக்கு தான் வந்து மென்டல் ஹெல்த் ஈஸியா வந்து அஃபெக்ட் ஆகும். த சேம் திங் அவங்களுக்கு செல்ஃப் ரியலைசேஷன் இல்லாம தான் பண்ண தப்ப வந்து தப்புன்னு ஒத்துக்காம அதை மறைக்கணும்ன்ற ஒரு தாட் இருக்கிறதே வந்து ஒரு நெகட்டிவான ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கிறது தான். அவங்களுக்கு வந்து சிபிடி தான் தேவை, தெரப்பி தான் அவங்களுக்கு தேவையே தவிர சோ அவங்க சொல்ற மாதிரி கர்மா தான் நான் வந்து போய் அது பர்பஸா நமக்கு தெரிஞ்ச. ஏன்னா எல்லாருக்குமே ஒரு அவேர்னஸ் இருக்கு. ஆனா அதையும் தாண்டி இப்ப ஆல்கஹால் வந்து இன்ஜூரியஸ் டு ஹெல்த், ஸ்மோக்கிங் இன்ஜூரியஸ் டு ஹெல்த் அப்படின்லாம் வந்து அந்த பாக்கெட்லயே எழுதி இருக்கு. தெரிஞ்சுதானே அதை போய் நம்ம ஸ்மோக் பண்றோம். சோ தெரிஞ்சுதான் நம்ம ஒரு விஷயத்த வந்துட்டு இது வேணும் அப்படின்னு எடுத்துக்கிறாங்க. சோ அதனால இதை ரிலேட் பண்ண வேண்டாம், கர்மாவோட ரிலேட் பண்ண வேண்டாம். அன்லஸ் அண்டில் he should understand his reality. ஓகேங்களா? தென் கம் டு த பாயிண்ட். நான் செஷனை வந்து வைண்ட் அப் பண்றதுக்கு முன்னாடி அந்த ஒரு 4 சீக்ரெட்ஸ் பத்தி பேசிட்டு இருந்தேன். சோ இஸ் இட் ஆடிபிள்? எல்லாரும் கேக்குதுங்களா? எஸ் மேடம். ஓகே. சோ பவர்ஃபுல் அப்படிங்கிறது நம்மளோட வில் பவர். அதனால நம்ம இப்படி சொல்லலாம். சோ ஐ எம் பவர்ஃபுல் அப்படின்னு சொல்லி எங்க சொல்லுங்க எல்லாருமே, ஐ எம் பவர்ஃபுல். இஸ் இட் ஆடிபிள்? எஸ் மேம். ஓகே. சோ தேர்ட் திங் வந்து என்னன்னா, நம்மள பத்தி யாருமே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காததுனாலதான் நிறைய பிரச்சனைகள் வந்துட்டு வருது. சே ஃபார் எக்ஸாம்பிள், நான் அழகா இல்ல, நான் வந்து ஹைட்டா இல்ல, நான் வந்து ஃபேரா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே வந்து இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் அதிகமா இருக்கும். அந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் அதிகமா இருக்கிறதுனாலதான் செல்ஃப் கான்பிடன்ஸை நம்ம லூஸ் பண்ணிட்டு இருக்கோம். சோ அதனால மென்னா இருக்கீங்க அப்படின்னு சொன்னா நீங்க சொல்லுங்க ஐ எம் ஹேண்ட்ஸம் அப்படின்னு சொல்லிக்கலாம். விமனா இருக்கீங்க அப்படின்னா ஐ எம் பியூட்டிஃபுல் அப்படின்னு சொல்லிக்கலாம். சோ நீங்க எப்பெல்லாம் நீங்க வந்து ஐ எம் பியூட்டிஃபுல்னு சொல்றீங்களோ அப்பதான் உங்களோட செல்ஃப் கான்பிடன்ஸ் டெவலப் ஆகும். XYZ யாரோ ஒருத்தரோட உங்களை நீங்க தயவு செஞ்சு கம்பேர் பண்ணாதீங்க. அவங்கள விட நான் குள்ளமா இருக்கேன், அவங்கள விட நான் ஹைட்டா இருக்கேன், அவங்களோட ஃபேரா இருக்கேன், அவங்களோட ரொம்ப டார்க்கா இருக்கேன், ஸ்டவுட்டா இருக்கேன், ஒல்லியா இருக்கேன்.
நீங்க அழகா இருக்கீங்க. நீங்க தான் உங்களுக்கு கம்பேரிஷனே தவிர மத்தவங்களுக்கு கிடையவே கிடையாது. அண்ட் கமிங் டு த லாஸ்ட் 4th பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஐ எம் ஹாப்பி. எப்பவுமே ஹாப்பி எங்க இருக்கோ அங்கதான் ஹாப்பினஸும் கல்டிவேட் ஆகும். நான் சந்தோஷமா இருந்தாதான் என்ன சுத்தி இருக்கிறவங்களும் சந்தோஷமா இருக்க முடியும். சுத்தி இருக்கிறவங்கள சந்தோஷமா நான் வச்சுக்கிட்டாதான் நான் நிம்மதியா இருக்க முடியும். அந்த பாலிசியை நீங்க வந்து ஃபாலோ பண்ணுங்க. நீங்களும் ஹாப்பியா இருங்க, மத்தவங்களையும் ஹாப்பியா இருக்க விடுங்க. சோ அந்த 4 சீக்ரெட்ஸையும் நம்ம எப்படி சொல்லணும்ன்றதையும் நான் சொல்றேன். காலையில எந்திரிச்சதுமே சில பேருக்கு இப்படி கைய இந்த மாதிரி ரப் பண்ணிட்டு இப்படி கை பாக்குற பழக்கம் இருக்கு. அண்ட் சில பேருக்கு வந்து என்ன அப்படின்னா, கண்ணாடியில போய் முகம் பார்த்துட்டு, ஏன்னா மத்தவங்க மூஞ்சில முழிக்க கூடாது, நம்ம மூஞ்சில தான் நம்ம முழிச்சுக்கணும்னு சொல்லிட்டு சில ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் பண்ணுவோம். பட் நம்ம ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் பர்சனா நம்ம உருவாகணும் அப்படின்னும் போது, காலையில எந்திரிச்ச உடனே ஃபர்ஸ்ட் கண்ணாடியில போய் உங்க முகத்தை பார்த்துட்டு ஒரே ஒரு தடவை அத உங்க கண்ணாடியில உங்களை நீங்களே, அதாவது தட் மீன்ஸ் உங்களோட சப்கான்சியஸ் உங்க கண்ணாடியில ரிவீல் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு ஒரே ஒரு தடவை நீங்க நல்ல போல்டா, ஐ எம் சக்சஸ்ஃபுல், ஐ எம் பவர்ஃபுல், ஐ எம் பியூட்டிஃபுல், ஐ எம் ஹாப்பி அப்படின்னு இந்த 4 சீக்ரெட்டை மட்டும் சொல்லிட்டு உங்க டேவை ஸ்டார்ட் பண்ணுங்களேன். ரொம்ப ஒரு பிளசண்டா இருக்கும். பாசிட்டிவ் வைப்ஸ் உங்களுக்கு நல்லாவே கல்டிவேட் ஆகும். சொல்லலாமா எல்லாருமே? கேன் யூ ப்ளீஸ் ஜாயின் வித் மீ? எஸ் எஸ், வெரி குட். அன்மியூட் பண்ணிட்டு என் கூட ஜாயின் பண்ணுங்க. ரெடியா? எஸ் எஸ் மேம். எஸ் Yes, yes. எஸ் மேம். எஸ் மேம். Yes, ma'am. I am successful, I am powerful, I am beautiful, and I am getting very happiness. Yes. இது பயனுள்ளதா நான் அப்படின்னு சொன்னா நீங்க கூட கம்யூனிகேட் பண்ணலாம். Have a good day. Thank you so much for this opportunity, Hamid. Thank you, ma'am. Shall I wind up? Saipa members, யாராவது? எஸ் மேம். Yes. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மேம். உங்களுடைய வேல்யூபிளான டைம் கிளாஸ் எடுத்ததுக்கு நல்லா இருந்துச்சு கிளாஸ். Thank you so much. ஏதாவது சொல்லணும் அப்படின்னாலும் நீங்க கிளாஸ்ல சொன்னது கேட்கல மேம். so எல்லாரும் Actually, உங்க வாய்ஸ் பிரேக் ஆகுது மேம். ஓகே ஓகே. சோ நீங்க எல்லாரும் Hello, doctor. Yes. I'm from, my name is Kaliswaran. I'm from Malaysia, Penang, Malaysia. நிறைய வீடியோ கேட்டிருக்கேன். பட் இந்த வாட்டி வந்து உங்களோட தெளிவான விளக்கம் வந்து நல்லா மென்டல் ஸ்ட்ரெஸ்க்கு வந்து ரொம்ப அர்த்தம் கொடுத்துச்சு. இதை ஃபாலோ பண்ணவே நினைக்கிறேன் நிறைய காரியங்கள் நம்ம செட்டில் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச். டைம் ஷார்ட்டாக இருந்தாலும் ஆனால் ரொம்ப டீட்டெயிலாக கொடுத்தீங்க, ரொம்ப ப்ரீஃபாக கொடுத்தீங்க. இதே போதும் நினைக்கிறேன். ரொம்ப ஸ்ட்ரெஸ் ரெடியூஸ் பண்ணுறது. தேங்க்யூ ஸோ மச். மேம், ஹலோ, டவுட் மேம், கேட்கலாமா? நீங்க ஆட்டிசம் பத்தி சொன்னீங்க. I don't know whether my voice is clear. இது நீங்க ஆட்டிசம் பத்தி சொன்னீங்க. ஸோ பேரண்ட்ஸ் 2 பேரும் வேற வேற லாங்குவேஜ் பேசினா அந்த கிட்க்கு வந்துட்டு பிரெயின் கொஞ்சம் ஃபாகியா இருக்கும் அப்படி சொன்னீங்க. அது நெசசரியா அப்படிதான் ஆகுமா? ஒண்ணு அது கேட்கணும். அந்த எல்லா குழந்தைங்களுக்கும் அப்படி ஆகாது. ஓகே. ப்ராப்ளம் இருக்கிற குழந்தைங்களுக்கு, சோஷியல் ஸ்கில்ஸ் இருக்கிற குழந்தைங்களுக்கு அண்ட் பிரைன்ல நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் கரெக்டா இல்ல அப்படின்னா, அதாவது ஸ்பெஷல் கேசஸ் எல்லா குழந்தைக்கும் இப்படி இருக்கும்னு நம்ம சொல்ல முடியாது. அது இல்லாம குழந்தைங்க மேல அட்டென்ஷன் இருக்க மாட்டாங்க, பேரண்டல் இருக்காது. ஓகே. ஒரு பேம்பர்ஸ் இல்லாம இருப்பாங்க. ஓகே.
வரல அப்படின்னா மேடம் அங்கேயே வாய்ஸ் கிளியரா இல்ல. நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் ப்ராப்ளம்ல இருக்குன்னு அர்த்தம். இஸ் இட் ஆடிபிள் டு யூ? எஸ் இப்போ ஓகே மேம். ஓகே, நான் இது வந்து சைப்ரியா இஃப் யூ நீட் சம் ஃபர்தர் நீங்க இந்த நம்பர் கூட ஹமிட் எடுத்துக்கோங்க. ஸோ பர்சனல் டவுட்ஸ்ல இருக்கு அப்படின்னா ஐ கேன் கைட் யூ இன் 1-to-1 செஷன்ல நம்ம பண்ணலாம். Any comment, feedback, or any comment, suggestions, or whatever it may be? I'm going to wind up this. Yes, ma'am. Madam, Okay, ma'am. happy morning. It's Yes. actually it's a very good program. Actually, you are given the clear picture. நான் எவ்வளோ ப்ரோக்ராம்ஸ் அட்டன் பண்ணியிருக்கேன் சைக்காலஜிக்கல் ப்ரோக்ராம். உங்களுடைய அந்த தெளிவு வந்து நல்லா இருந்தது, எங்களுக்கு வந்து ரொம்ப கிராஸ்பிங்காக இருந்தது, எங்கள் ஃபேமிலிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது, எல்லாருமே கேட்டோம். உங்கள்கிட்ட நான் என்ன ரெக்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா, இதை விட இன்னும் மோர் கிளாரிட்டி வேணும் அப்படின்னா உங்களை பர்சனலாக காண்டாக்ட் பண்ணி கேட்கலாமா? Yeah, definitely. You can contact Hamid. Hamid, என்னோட பர்சனல் நம்பர் நீங்க ஷேர் பண்ணலாம்னு நினைச்சீங்கன்னா you can share it in the group. மேம் நம்ம வந்து சைபாவோட நம்பர் இருக்குது. நீங்க டைரக்டா அவங்க சைபா கால் பண்ணிட்டா நம்ம உங்களுக்கு கனெக்ட் பண்ணிடுவோம் மேம். என்ன Okay. சேனல் ப்ரொஃபைல்ன்றது நீங்க அவங்க கிட்ட கம்யூனிகேட் பண்ணிக்கோங்க. வெரி நைஸ். ஆக்சுவலாக எல்லா ஏஜுக்கும் தகுந்த மாதிரி நீங்கள் வந்து கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. ஹாப்பி ஆன் தட். ஐம் வில்லிங், ஐ எம் வெரி குட். ஆக்சுவலி ஐ ஃபீல் வெரி குட் ஆக்சுவலி. தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். Thank you. Thank you so much for your valuable feedback. Thank you. Take care of your mental health. Yes. Shall I wind up? எஸ் மேம். Yeah, thank you. Happy Sunday. Bye. நன்றி, தேங்க்யூ வணக்கம். மேம். தேங்க்யூ மேம். மேமோடைய கிளாஸை பற்றி ஃபீட்பேக் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். கூகுள் ரிவ்யூ லிங்க் நாங்கள் கமெண்ட்டில் கொடுத்துருக்குறோம். அதில் நீங்கள் போயிட்டு உங்களுக்கு கூகுள் ரிவ்யூ மேமோட நேம் வச்சு நீங்கள் போட்டுட்டீங்கன்னா நெக்ஸ்ட் வரக்கூடிய கிளாஸுகளுக்கு நம்ம மேமுக்கு நம்ம நிறைய கிளாஸஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே கூகுள் ரிவ்யூ போடுங்க. கிளாஸஸ் இது எப்படி இருந்துச்சு, அப்புறமா நான் சஜஷனும் கொடுங்க எப்படி நம்ம கிளாஸ் நடத்தலாம் அப்படின்னு சொல்லி. வாட்